So good morning students. Today we'll see the current affairs of 24th and 25th March 2020. So the first article will cover from the Finance Bill 2020. So it was passed recently in the Lok Sabha. So Finance Bill பொறுத்த வரைக்கும் இதான் ஃபைனல் ஸ்டேஜ் டு பாஸ் த பட்ஜெட். ஸோ லாஸ்ட்டில் பாஸ் பண்ணக்கூடிய பில்லுக்கு பேர் தான் ஃபினான்ஸ் பில். ஸோ ஐ வில் எக்ஸ்பிளைன் பை மைண்ட் மேப். ஸோ யூ கேன் சி ஹியர். ஸோ ஃபினான்ஸ் பில்லை பொறுத்த வரைக்கும் என்னன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் பில்லை பற்றி சொல்கிறேன். அதுக்கு பிறகு வாட்ஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபினான்ஸ் பில் அண்ட் ஃபினான்ஷியல் பில்லுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் அப்படி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் இது பட்ஜெட்டில் பாஸ் பண்ணக்கூடிய ஒரு பில் தான் இது. இந்த பாசிங் ப்ரொசீஜரில் லாஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜ் தான் பாசிங் ஃபினான்ஸ் பில். ஸோ பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் தட் இஸ் அன் ரெசிப்ட் சைடு அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் சைடு. ரெசிப்ட் சைடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்திங்கன்னா டேக்ஸ் ரெசிப்ட் இருக்குது, நான் டேக்ஸ் ரெவன்யூ கவர்மெண்ட்டுக்கு வரும். அதே மாதிரி அவுட்புட் சைடு அவுட் கோயிங் வித்ட்ராயிங் ஆஃப் மணியை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ கவர்மெண்டோட கஜானாவில் வந்து கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து வித்ட்ரா பண்ணக்கூடிய மணி. அதே மாதிரி சார்ஜ் அப்பான் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, சார்ஜ் எக்ஸ்பெண்டிச்சர் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? ஸோ வில் சி இன் டீட்டெயில். ஸோ இப்போ கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அண்டர் ஆர்டிகிள் 266 கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து பணம் வித்ட்ரா பண்ணணும், இல்லைன்னா இன்கமிங் மணி, ஸோ அதுக்குள்ளாடி பணம் அலோவ் பண்ணணும் அப்படின்னா பார்லமெண்டோட அப்ரூவல் இருந்தால் மட்டும்தான் அலோவ் பண்ண முடியும். பார்லமெண்ட் ஹாவ் டு கிவ் அப்ரூவல், இல்லைன்னா பார்லமெண்ட் ஹேஸ் அத்தாரிட்டி ஓவர் தி கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இப்போ கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணக்கூடிய டேக்ஸஸ், கவர்மெண்ட் பாரோ பண்ணக்கூடிய பணம், இல்லைன்னா நான் டேக்ஸ் ரெவன்யூஸ் லைக் ஃபீஸஸ் எக்ஸெட்ரா, அப்படி வரக்கூடிய பணம் எல்லாம் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவுக்குள்ளாடி போனோம் அப்படின்னா பார்லமெண்ட் ஹேவ் டு கிவ் அப்ரூவல். அதுக்கு பாஸ் பண்ணக்கூடிய பில்லுக்கு பேர் தான் ஃபினான்ஸ் பில்லுன்னு பேர். இட் இஸ் என்டர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தி ஃபினான்ஷியல் பில். அதே மாதிரி கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து இஃப் யூ வாண்ட் டு வித்ட்ரா எ சிங்கிள் பென்னி, ஸோ நீங்கள் பணம் வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னா ஸோ பார்லமெண்ட் ஹேவ் டு கிவ் அப்ரூவல். அதில் ரெண்டு கேட்டகரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த பில்லுக்கு பேர் அப்ராப்ரியேஷன் பில்லுன்னு பேர். சரியா? இதான் ஃபினான்ஷியல் பில்லும் அப்ராப்ரியேஷன் பில்லும். இது ரெண்டுமே பார்ட் ஆஃப் பட்ஜெட். ஸோ இப்போ பட்ஜெட் பாசிங் ப்ரொசீஜரை சிம்பிளாக ஒரு கிளிம்சஸ் கொடுக்குறேன். ஸோ பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட்டை பாஸ் பண்ணுறதுக்கு த ஃபஸ்ட் ஸ்டேஜ் இஸ் இன்ட்ரடக்ஷன் ஸ்டேஜ். அதில் தான் உங்களோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் வில் ரீட் த பட்ஜெட் இன்ட்ரொடக்ஷன். ஸோ சைமல்டேனியஸாக ரெண்டு ஹவுஸ்லேயும் இன்ட்ரடியூஸ் ஆகும். தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். செப்பரேட் இன்ட்ரடக்ஷன் கிடையாது. தென் இந்த இன்ட்ரொடக்ஷன் ஸ்டேஜ் முடிஞ்சதுக்கு பிறகு தேர் வில் பி 2 to 3 days, இல்லைன்னா 3 to 4 days ஜெனரல் டிஸ்கஷன் வில் டேக் பிளேஸ். இந்த பட்ஜெட்டை பற்றி ஸோ விவாதங்கள் நடக்கும். விவாதங்கள் முடிஞ்சதுக்கு பிறகு இட் வில் கோ டு தி கமிட்டி ஸ்டேஜ். கமிட்டி ஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் டிபார்ட்மெண்டல் கமிட்டிஸ் வில் பி தேர். இந்த கமிட்டிஸ் வந்து இந்த பட்ஜெட்டை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுவாங்க. கிளாஸ் பை கிளாஸ் ஸ்க்ரூட்டனைசேஷன் வில் டேக் பிளேஸ். அதுக்கு பிறகு இந்த பட்ஜெட்டை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரூட்டனைசேஷன் முடிஞ்சதுக்கு பிறகு இந்த கமிட்டி ஸ்டேஜஸில் லாட் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் வில் பி தேர். இந்த ரெக்கமெண்டேஷன் எல்லாம் பார்லமெண்ட்டுக்கு கொண்டு வரப்பட்டு இந்த ரெக்கமெண்டேஷனில் எதெல்லாம் அக்செப்ட் பண்ணப்படணும், அக்செப்ட் பண்ணக்கூடாது, எந்த இப்போ நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து இதுக்கு டிமாண்ட் கேட்டிருப்பாங்க, இவ்வளோ கோடி எங்களுக்கு வேணும், இவ்வளோ ப்ராஜெக்ட்டுக்கு அலோகேஷன் வேணும் அப்படின்றது. இதெல்லாம் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி பட்ஜெட்டாக ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் எந்தெந்த டிமாண்ட்ஸ் வந்து சேஞ்சஸ் பண்ணணும், எந்தெந்த டிமாண்ட்ஸ் வந்து லைக் கரெக்டு, அதை ஓட்டிங் பண்ணி கிராண்டாக மாற்றுறதுக்கு, ஸோ வித்ட்ரா பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறதுக்கு ஸோ பார்லமெண்ட் ஹேஸ் த அத்தாரிட்டின்னு நான் சொன்னேன். அதுக்கு ஓட்டிங் நடக்கும். அதுக்கு பேர் ஓட் ஆன் டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ்னு பேர். இது முடிஞ்சதுக்கு பிறகு the final consideration stage, the budget will put wholly into full voting நடக்கும். அதுக்கு பிறகு லைக் அப்ராப்ரியேஷன் பில் பாஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு ஃபினான்ஸ் பில் பாஸ் பண்ணுவாங்க. ஃபினான்ஸ் பில் பாஸ் பண்ணுறது தான் பட்ஜெட்டோட லாஸ்ட் ஸ்டேஜ். ஸோ இப்போது இதில் ரெண்டு வித்தியாசத்தை மட்டும் சொல்லிட்டேன். இப்போ அவுட்புட் ஆஃப் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, இதில் ரெண்டு கேட்டகரி இருக்குது. இந்த ரெண்டுமே இதில் என்ன வித்தியாசம் அப்படின்றத நான் சொல்கிறேன். நார்மல் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து எக்ஸ்பெண்டிச்சருக்கு எடுக்கக்கூடிய பணம் நார்மல்.
charged upon consolidated fund of India, charge expenditure on consolidated fund of India. அதை பொறுத்த வரைக்கும் ஸோ சிஏஜியோட சேலரி, சுப்ரீம் கோர்ட்டோட சேலரி, இது வந்து நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி கமிட்டி ஸ்டேஜ் முடிஞ்சு ஓட் ஆன் டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ் வந்து இந்த நார்மல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு நடக்கும். என்னென்ன டிமாண்ட் பண்ணி, இப்போ டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி ஒரு 1 lakh crore டிமாண்ட் பண்ணியிருக்காங்கன்னா அந்த டிமாண்ட் வந்து ப்ரப்போஸ் பண்ணப்பட்டிருந்தால், கமிட்டியால் அது அங்கீகரிக்கப்பட்டிருந்தால் அதுக்கப்புறம் அது ஓட்டிங் பண்ணி அதை பாஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு அப்ராப்ரேஷன் பில் மூலமாக அதை நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம் அது பாஸ் பண்ணப்படும் போது. ஆனால் சார்ஜ் அப்பான் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஓட்டிங் ஆன் டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ் இதில் ஒரு 100 crore வருது அப்படின்னா it is also an expenditure, but it is charged expenditure upon consolidated fund of India அப்படின்னா ஸோ சிஏஜியோட சேலரி, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் எக்ஸெட்ரா கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸில் இருக்கக்கூடிய அவங்களோட சேலரிஸ் எல்லாமே ரொம்ப செக்யூர்டாக இருக்கணும். அட்டானமியாக அவங்க செயல்படுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுறதுக்காக அதை ஓட்டிங் ஆன் டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸு கொண்டு போகக்கூடாது அப்படின்றதுக்காக இதை வச்சுருக்காங்க. புரியுதா? தென் இந்த ரெண்டையும் சேர்த்து தான் உங்களுக்கு அப்ராப்ரேஷன் பில் பாஸ் பண்ணுவாங்க. அப்ராப்ரேஷன் பில்லும் ஃபினான்ஸ் பில்லும் சேம் பாசிங் ப்ரொசீஜர் லைக் மணி பில். ஸோ இது லோக்சபாவில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். மணி பில் ப்ரொசீஜர் உங்களுக்கு தெரியும். ஆர்டிகல் 110 வரக்கூடிய அந்த டெஃபினிஷன்ஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி டீல்ஸ் வித் 110. ஸோ ஃபினான்ஸ் பில்லையும் சரி அப்ராப்ரேஷன் பில்லையும் சரி நீங்கள் லோக்சபாவில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் அப்ராப்ரேஷன் பில், தென் நெக்ஸ்ட் இஸ் ஃபினான்ஸ் பில். ஸோ பாஸ் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் மணி பில் சேம் மாதிரி தான். எப்படின்றது நான் சொல்லிடுறேன். 110 பொறுத்த வரைக்கும் ஸ்பீக்கர் வந்து சர்டிஃபை பண்ணணும். லோக்சபா தான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும், ஸ்பீக்கர் வந்து சர்டிஃபை பண்ணணும். பிரசிடென்ட்டோட ப்ரேயர் ரெக்கமெண்டேஷன் இஸ் மஸ்ட். ஸோ இப்படி தான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். இன்ட்ரொடக்ஷனில் லோக்சபாவில் சிம்பிள் மெஜாரிட்டியில் பாஸ் பண்ணதுக்கு பிறகு இட் வில் மூவ் டு த ராஜ்யசபா. ராஜ்யசபா ஹேஸ் அத்தாரிட்டி டு பாஸ் இட். அப்படியே பாஸ் பண்ணிக்கலாம், ஆர் தே கேன் ரிஜெக்ட் இட். இல்லைன்னா 14 days ஸ்டாப் பண்ணி வைக்கலாம். 14 days ஸ்டாப் பண்ணப்பட்டாலும் சரி, ரிஜெக்ட் பண்ணப்பட்டாலும் சரி, ஸோ இட் வில் பி கன்சிடர் டீம் டு பி பாஸ்டாக கன்சிடர் பண்ணி அது பிரசிடென்ட் கிட்ட சிக்னேச்சருக்கு போகும். அவங்க இந்த மணி பில்லை பொறுத்த வரைக்கும் அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ண முடியாது. தட் ஆல்சோ பீப்புள் ஹேவ் டு நோ. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் தி ஃபினான்ஸ் பில்லும் அப்ராப்ரேஷன் பில்லும். மணி பில் பாசிங் ப்ரொசீஜர் மாதிரி தான் இருக்கும். பட்ஜெட்டை மொத்தமாக சேர்த்து லைக் எக்ஸ்பெண்டிச்சர் பார்ட்டில் பணம் எடுக்கிறதுக்கும், இன்புட்டில் அக்கௌண்ட்டுக்குள்ளாடி பணம் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவுக்குள்ளாடி பணம் போகிறதுக்கும் பாஸ் பண்ணக்கூடிய பில்லுக்கு பேர் தான் ஃபினான்ஸ் பில் அண்ட் அப்ராப்ரேஷன் பில். ஸோ இப்போ ஃபினான்ஷியல் பில்லு நான் என்னென்னு சொல்லிடுறேன். ஸோ மணி பில் வந்து இப்போ தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஆர்டிகல் 110. ஃபினான்ஸ் பில்லில் 2 கேட்டகரி இருக்குது. இது மொத்தமாகவே சேர்த்து ஃபினான்ஷியல் பில்லுன்னு பேர். Money bill, including money bill. So that's why all money bills are financial bills, but all financial bills are not money bills. So அதான் அதோட explanation. So financial billsல தான் இந்த 3 கேட்டகரி வரும். Financial billsல the first category is money bill under article 110. Then financial bill category 1 வந்து article 117 subclass 1ல வரும். Financial bills category 2 வந்து article 117 subclass 3ல. ஸோ மணி பில்லை பற்றி நான் சொல்லிட்டேன். ஃபினான்ஸ் பில்லையும் அப்ராப்ரேஷன் பில்லையும் பாஸ் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் சொல்லும்போது நான் சொல்லிட்டேன். ஃபினான்ஷியல் பில்ஸை பொறுத்த வரைக்கும் கேட்டகரி 1 பொறுத்த வரைக்கும் only you can introduce only in லோக்சபா. ஸ்பீக்கர் சர்டிஃபிகேஷன் வேணும், ஆனால் பிரசிடென்ட்டோட ப்ரையர் ரெக்கமெண்டேஷன் இஸ் மஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் த பாசிங் ப்ரொசீஜர் இஸ் சேம் லைக் ஆர்டினரி பில். ஸோ ஜாயின்ட் சிட்டிங் இருக்கும். அதே மாதிரி ஃபினான்ஷியல் பில் கேட்டகரி 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரசிடென்ட்டோட ப்ரையர் ரெக்கமெண்டேஷன் வேணாம், லோக்சபாவில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு கிடையாது, எதிர் ஹவுஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிரசிடென்ட்டோட ப்ரையர் ரெக்கமெண்டேஷன் எங்கே வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரீடிங், செகண்ட் ரீடிங்கில் கன்சிடரேஷன் ஸ்டேஜ்னு ஒரு ஸ்டேஜ் இருக்குது. டிமாண்ட் இல்லை கமிட்டி ஸ்டேஜ் முடிஞ்சு கன்சிடரேஷன் ஸ்டேஜ். அந்த கன்சிடரேஷன் ஸ்டேஜில் ஓட்டிங் நடக்கிறது கொண்டு வரப்படும் போது செகண்ட் ஸ்டேஜில் கன்சிடரேஷன் ஸ்டேஜில் பிரசிடென்ட்டோட ப்ரையர் அப்ரூவல் இஸ் மஸ்ட் டு இன்ட்ரடியூஸ் த பில். மற்றபடி பாசிங் ப்ரொசீஜர் இஸ் சேம் லைக் ஆர்டினரி பில். ஸோ ஃபினான்ஷியல் பில் கேட்டகரி 1க்கும் கேட்டகரி 2க்கும் ஜாயின்ட் சிட்டிங் கேன் பி பாசிபிள். ஆனால் மணி பில், தட் இஸ் பட்ஜெட், மணி பில்லுக்கும் சரி, பட்ஜெட்டில் நம்ம பார்த்த ஃபினான்ஸ் பில் அப்ராப்ரேஷன் பில்லுக்கும் சரி ஜாயின்ட் சிட்டிங் கிடையாது. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் இந்த ஃபினான்ஸ் பில்லை பற்றி தான். ஃபினான்ஸ் பில்லை தான் இப்போ லோக்சபாவோட எண்டிங்கில் பட்ஜெட் செஷனோட எண்டிங் டைம் பீரியடில் அதை பாஸ் பண்ணியிருக்காங்க. அதோட அட்ஜார்ன் சைன் டைம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அட்ஜார்ன் சைன் டைம்ன்றது
தேதி குறிப்பிடாமல் நேரம் குறிப்பிடாமல் சபையை ஒத்திவைத்தல். ஸோ தட்ஸ் ஆல். ஸோ செகண்ட் ஆர்டிக்கிள் என்ன அப்படின்னா, கம்யூனிட்டி டிரான்ஸ்மிஷனை பற்றி இப்போ ரீசெண்டாக உங்களுக்கு ஐசிஎம்ஆர், இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் வந்து இப்போ ரீசெண்டாக இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கம்யூனிட்டி டிரான்ஸ்மிஷன் இன்னும் நடக்கலை. ஸோ அந்த அளவுக்கு நம்ம கொரோனா வந்து ஓரளவு கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஐ வில் எக்ஸ்பிளைன் வித் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த கம்யூனிட்டி டிரான்ஸ்மிஷன் இண்டிவிஜுவல் ஸ்ப்ரெட்டிங்க்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நான் சொல்லிடுறேன். இப்போ எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா, ஸ்பெயின் அண்ட் இட்டலி கம்யூனிட்டி டிரான்ஸ்மிஷன்னால எவ்வளோ உயிரிழப்புகள் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்னும் கம்யூனிட்டி டிரான்ஸ்மிஷன் நடக்கல, அதனால தான் குவாரண்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ குவாரண்டைன் மட்டும் இல்லை, 144 மூலமாக ஊரடங்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அது உங்களுக்கு தெரியும். இப்போ கம்யூனிட்டி ஸ்ப்ரெட்டிங் என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னைக்கு இந்தியாவில் நடக்கக்கூடிய நிலவரத்தை நான் சொல்லிடுறேன். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஸோ இப்போது இஃப் எனி ஃபாரினர் கம்மிங் ஃப்ரம் அவுட் சைட் ஆர் இங்கே இருக்கக்கூடிய இந்தியன்ஸ் வந்து வெளியில் போயிட்டு வராங்க. ஸோ ஃபாரின் போயிட்டு வராங்க, ஃபாரின் கண்ட்ரீஸில் ஒர்க் பண்ணிட்டு வராங்க. அவங்களுக்கு கொரோனா தொட்டு இருந்துச்சு அப்படின்னா இந்தியாவில் வந்து அவங்க கான்டாக்ட் பண்ணக்கூடிய பர்சன்ஸுக்கு ஈஸியாக கொரோனா ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இதை கான்டாக்ட் ட்ரேசிங்பாங்க. ஸோ இப்போ ஒன் பர்சன் இஸ் அஃபெக்டட், இஃப் எனி பர்சன் இஸ் அஃபெக்டட் பை கொரோனா, ஸோ அதன் மூலமாக நம்ம என்ன ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னா, அவங்க கூட ட்ராவல் பண்ணுவாங்க, அவங்க கூட தொடர்பில் இருந்தவங்கள நம்ம ட்ரேஸ் அவுட் பண்ணுறது ஈஸி. ஸோ இதுதான் கான்டாக்ட் ட்ரேசிங்ன்றது. இன்னைக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த கேட்டகரியில் தான் இருக்கோம். சப்போஸ் கம்யூனிட்டி ஸ்ப்ரெட்டிங் கேட்டகரியில் நம்ம போயிட்டோம் அப்படின்னா கான்டாக்ட் ட்ரேசிங் பண்ண முடியாது. யாருக்கிட்டேருந்து யாருக்கு வந்துச்சு அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ விச் மீன்ஸ் இட் வில் ஸ்ப்ரெட் ஒரு நாளைக்குள்ளாடி 1000 பீப்புள்ஸுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். 1000லேருந்து 10,000 ஆகும், 10,000லேருந்து லேக் ஆகும், லேக்லேருந்து குரோருக்கு போயிடும். ஸோ அப்படி தான் இன்றைக்கி ஸ்பெயினும் இட்டலியும் ஊரடங்கு இல்லைன்னா அதை ஒழுங்காக கடைப்பிடிக்காதனால அந்த நாடுகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதனால் எவ்ரி இந்தியன் பீப்புள் ஹாவ் டு பி ஸோ குவாரண்டைன் இல்லை, ஸோ கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஆர்டர்ஸை ஃபாலோ பண்ணி தே ஹாவ் டு ஸ்டே இன் தேர் ஹோம்ஸ். சரியா? இப்போ தேர்ட் ஆர்டிக்கிளை பற்றி சொல்லிடுறேன். தேர்ட் ஆர்டிக்கிள் வந்து அனோஷிமியா அண்ட் அகுஷியா. ஸோ ரெண்டுக்கும் என்ன அப்படின்னா, யூரோப்பியன் டாக்டர்ஸ் ரீசெண்டாக என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க, பிரிட்டன் டாக்டர்ஸ் அண்ட் யூரோப்பியன் டாக்டர்ஸ் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கொரோனா இன்ஃபெக்டட் ஆகக்கூடிய பர்சன்ஸ், கொரோனாவால் பாதிக்கப்படக்கூடிய இன்ஃபெக்ஷன் வரக்கூடிய பர்சன்ஸுக்கு அனோஷிமியா இல்லைன்னா அகுஷியா பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அனோஷிமியா அப்படின்னா நோ ஸ்மெல்லிங் வந்து மொத்தமாக ஸ்டாப் ஆயிரும். ஸோ நீங்கள் என்ன ஒரு ஓடர் ஸ்மெல்லிங்கையும் நீங்கள் உணர முடியாது. ஸோ தட் இஸ் பிகாஸ் ஆஃப் பிளாக்கேஜ் இது நடக்கும். ரெண்டாவது என்னென்னா அகுஷியா. இது ஆக்சுவலாக யாருக்கு நடக்கும் அப்படின்னா, கோல்டு வரக்கூடிய பர்சன்ஸ் நடக்கும், இல்லைன்னா ரெஸ்பிரேட்டரி இல்னஸ் இருக்கிறவங்களுக்கு, வைரல் இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்களுக்கு வரும். அது இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ கொரோனா 14 days குவாரண்டைன் பண்ணால் மட்டும்தான் அவருக்கு வந்து, இல்லைன்னா செக் பண்ணதுக்கு பிறகு 14 days அந்த கொரோனா வைரஸ் இருக்கா அப்படின்றது கண்டுபிடிக்கிறது நம்ம டிலே ஆகுது. அனோஷிமியா அப்படின்ற கேட்டகரியில் அவங்க இருக்காங்க, பார்ஷியல் ஆர் கம்ப்ளீட் லாஸ் ஆஃப் சென்ஸ் ஆஃப் ஸ்மெல் இருக்குது அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு முதல்ல நம்ம ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். அதான் இப்போ யூரோப்பியன் கண்ட்ரீஸில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி அகுஷியா அப்படின்றது லாஸ் ஆஃப் ஸ்டேட் சென்சிங். அவங்க டங் வந்து டேஸ்டிங்ஸ் என்ன சாப்பிட்டாலும் அதுக்கான டேஸ்ட்டை உணர முடியாது. ஹைப்போகுஷியான்னு பேர். இது ஏஜிங், ஸோ இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ், சைனஸ் இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்க, டான்சிலஸ் இன்ஃபெக்ஷன், சோர் த்ரோட் அப்படின்னா த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது வரும். இப்போ கொரோனா பேஷண்ட்ஸுக்கு இந்த மாதிரியான ஒரு 2 சிம்டம்ஸ் முன்கூட்டியே வருது அப்படின்றதுனால அது மூலமாக ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள ட்ரீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ தட்ஸ் வை இட் வாஸ் அ நியூஸ். சரியா? ஸோ 4th நியூஸை பொறுத்த வரைக்கும் FDI in the defense sector. ஸோ FDI in defense sector அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மெயின்லி டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்ம செக்யூரிட்டி ரீசன்னால
ப்ரைவேட் செக்டர் அதிகமாக இன்வால்வ் பண்ணுறதில்ல. எஃப்டியும் கம்மியாக தான் அலோவ் பண்ணிகிட்ருக்காங்க. 2001 ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்து 100% வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இந்தியன் ப்ரைவேட் கம்பெனிஸ் தே கேன் இன்வெஸ்ட் இன் இந்தியா, இன்வெஸ்ட் இன் டிஃபென்ஸ் செக்டர் அப்படின்ட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் எஃப்டிஏல 26% வந்து கேட்டகரி அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். நம்ம ரெண்டுக்குமே லைசன்ஸிங் வாங்கணும். தட் இஸ் மேண்டேட்ரி. லைசன்ஸ் இல்லாமல் பண்ண முடியாது. சில செக்டார்ஸுக்கு மட்டும். இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துன்னா பேரமசூட்டிக்கல் கம்பெனிஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா லைசன்சிங் இஸ் மஸ்ட். எல்லாத்துக்கும் கிடையாது. பார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ், டிஃபென்ஸ் ரிலேட்டடாக பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் தயாரிக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாமே, அணு ஆயுத சோதனைகள் பண்ணக்கூடிய கம்பெனிஸ். ஸோ இந்த மாதிரியான கேட்டகரியில் இருக்கிறவங்க கண்டிப்பாக லைசன்சிங் வாங்கணும். தட் இஸ் மஸ்ட். ஸோ இப்போது ஏற்கனவே வந்து உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி 100% இந்தியன் ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்து டிஃபென்ஸ் செக்டரில் இன்வெஸ்ட் பண்ண அலோவ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி எஃப்டிஏ கேட்டகரியில் 26% அலோவ் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ரீசெண்ட் அப்படின்னா, எஃப்டிஏ கேட்டகரியில் 49 கிட்டத்தட்ட 98%. ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு 100. 49% ஆட்டோமேட்டிக் ரூட்டும் 49% வந்து கவர்மெண்ட் ரூட்டும் அலோவ் பண்ணியிருக்காங்க. டிஃபென்ஸ் செக்டர் எல்லா டிஃபென்ஸ்னால் எல்லா செக்டரும் வராது, சில செக்டார்ஸ் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ மாடர்னைசேஷன் ஆஃப் டிஃபென்ஸ் டெக்னாலஜி, இல்லைன்னா டிஃபென்ஸ் நம்ம எக்யூப்மெண்ட்ஸ், ஆர்ம்ஸ் ப்ரொடக்ஷன், மிசில்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாம் மாடர்னைஸ் பண்ணுறதுக்காகவும், இருக்கின்ற குளோபலைசேஷன், குளோபல் டெக்னாலஜிஸ் கூட நம்மளோட காம்படிஷன் பண்ணுறதுக்காக, டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் காம்படிஷன் பண்ணுறதுக்காகவும், எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காகவும் இந்தியாவில் இட் வில் கிவ் லாட் ஆஃப் ட்ரேடு டூ. ஸோ அது கவர்மெண்ட்டுக்கு ஒரு விதமான ரெவன்யூவாக இருக்கும். அதனால தான் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எஃப்டிஐயில் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், எஃப்டிஐன்றது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறது அலோவ் பண்ணுறாங்க. அதில் ஆட்டோமேட்டிக் ரூட் அப்படின்ற கேட்டகரினா என்ன அப்படின்னா, ஸோ இன்னொன்று கவர்மெண்ட் ரூட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ 49% ஆட்டோமேட்டிக் ரூட் அப்படின்னா, இப்போது ஒரு கம்பெனி வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு கம்பெனி, ஸோ கூகுள், மைக்ரோசாஃப்ட், ஏதாவது ஒரு நிறுவனம் வெளிநாட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. வெளிநாட்டில் உள்ள கம்பெனி இந்தியாவில் வந்து இஃப் தே வாண்ட் டு ஓப்பன் அ கம்பெனி இன்சைட், அதுக்கு பேர் தான் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இல்லைன்னா ஜாயின்ட் வெஞ்சர் மூலமாக ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணுறாங்க, இல்லைன்னா ஒரு பிரான்ச் இங்கே வைக்கிறாங்க அப்படின்றப்போ அதுக்கு கவர்மெண்டோட பெர்மிஷனை வாங்கிட்டு உள்ள வர்றதுக்கு பேர் கவர்மெண்ட் ரூட்னு பேர். வித்தவுட் பெர்மிஷன் தே கேம் டு இந்தியா, தே இன்வெஸ்டட் இன் இந்தியா, அதுக்கு பிறகு கவர்மெண்ட் கிட்ட அப்ரூவல் வாங்குறாங்க, சொல்கிறாங்க அப்படின்றது வந்து ஆட்டோமேட்டிக் ரூட். ஸோ இப்போ டிஃபென்ஸ் கேட்டகரியை பொறுத்தவரைக்கும் 49% தே கேன் கம் இன்சைட். அது எல்லா செக்டார்லையும் வராது. மொத்த டிஃபென்ஸ் செக்டாரில் வருமானு கேட்டாச்சுன்னா நோ. ஸோ செக்யூரிட்டி த்ரெட்னிங் இல்லாத விஷயங்களுக்கு மட்டும்தான், நம்மளோட செக்யூரிட்டி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இல்லாத இடங்களுக்கு மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. 49% ஆட்டோமேட்டிக் ரூட்டாக இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மீதி 49% வந்து கவர்மெண்ட் ரூட்டில் அப்படின்னா வித் பர்மிஷன் தே கேன் கம் இன்சைட் அண்ட் தே கேன் ஹேவ் அ ஜாயின்ட் வெஞ்சர். இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்கும் போது, இல்லைன்னா இந்தியாவில் கம்பெனிஸ் ஆரம்பிச்சதுக்கு பிறகு, வேலைகள் ஆரம்பிச்சதுக்கு பிறகு, ஜாயின்ட் வெஞ்சர் ஆரம்பிச்சதுக்கு பிறகு தே கேன் கெட் பர்மிஷன் என்று ஆட்டோமேட்டிக் ரூட். கவர்மெண்ட் ரூட்ன்றது முதல்ல பெர்மிஷன் வாங்கிட்டு தருவாங்க. ஆனால் என்னதான் நீங்கள் அப்படி வந்தாலும் லைசன்சிங் இஸ் மஸ்ட். ஸோ இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு லைசன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அவங்க டிஃபென்ஸ் கேட்டகரியில் ஏதாச்சும் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா. ஸோ தட்ஸ் ஆல். ஸோ 5th நியூஸ் என்ன அப்படின்னா, COVID-19 ஹிட்ஸ் என்ஆர்ஐ டெபாசிட். நான் என்ஆர்ஐ டெபாசிட்டை பற்றி முதல்ல சொல்லிட்டு, அது எந்த அளவுக்கு இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும், இந்தியாவுக்கு இன்கம் கொண்டு வரும் அப்படின்றது. இப்போ என்ஆர்ஐன்றது இந்தியன்ஸ் ஒர்க்கிங் இன் அப்ராட் இல்லையா. ஸோ லாட் ஆஃப் ஹியூஜ் பீப்புள் ஆர் ஒர்க்கிங் இன் அப்ராட். மெயின்லி கேரளா போன்ற மாநிலங்கள்லேருந்து கல்ஃப் கண்ட்ரீஸில் அதிகமாக இருக்காங்க. ஸோ இவங்க வெளிநாட்டிலேருந்து சம்பாதிக்கக்கூடிய பணத்தை அவங்க அங்கே இருக்கக்கூடிய நாடுகளில் இன்வெஸ்ட் பண்ணாங்க, ஸோ சேவிங்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ யூஎஸில் கூட, ஈவன் யூஎஸில் கூட சம்பாதிக்கக்கூடிய காசு அங்கே இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா இட் வில் பி வெரி சீப். சேவிங்ஸ் இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப சீப்பாக இருக்கும். அதே சமயத்தில் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் அந்த கண்ட்ரிஸோட ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ பீப்புள் எப்போவுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எங்கே அதிகமாக கிடைக்குதோ அங்கே தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதனால இந்தியாவில் பேங்க் அக்கௌண்ட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதில் 2 கேட்டகரி அக்கௌண்ட்ஸ் இருக்குது. எஃப்சிஎன்ஆர் அக்கௌண்ட்டு, இன்னொன்று வந்து நான் ரெசிடென்ட் எக்ஸ்டர்னல் ருபி அக்கௌண்ட்ஸ். இந்த ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை சொல்லிடுறேன். எஃப்சிஎன்ஆரை பொறுத்த வரைக்கும், இப்போது எனி பர்சன் ஒர்க்கிங் இன் துபாய் ஆர் கல்ஃப் கண்ட்ரி,
அங்கே இருக்கக்கூடிய கரன்சியை டைரெக்டாக இந்தியாவோட பேங்க்ஸில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதுக்கு பேர் எஃப்சிஎன்ஆர் அக்கௌண்ட்னு பேர். டேர்ம் டெபாசிட்ஸ் அக்கௌண்ட், நாட் அ சேவிங்ஸ் அக்கௌண்ட் கிடையாது. இட் இஸ் அ டேர்ம் டெபாசிட் அக்கௌண்ட்னு பேர். இப்போது பேங்க்ஸ் வந்து இந்த மாதிரி கரன்சி வெளிநாட்டு இப்போ யூஎஸில் ஒர்க் பண்ணக்கூடிய பர்சன் அவருக்கு கிடைக்கக்கூடிய சேலரியை அப்படி ருப்பியாக கன்வெர்ட் பண்ணாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய அவரோட எஃப்சிஎன்ஆர் அக்கௌண்ட்டில் யூ கேன் இன்வெஸ்ட் மீன்ஸ் சேவிங்ஸ், லைக் அங்கே டெபாசிட் பண்ணிக்கலாம். இது வந்து பேங்க்ஸை பொறுத்த வரைக்கும் திருப்பி கொடுக்கும்போதும் டாலர்ஸுக்கு இப்போது லைக் ஃபாரின் கரன்சிக்கு ஈக்குவலாக தான் ஃபாரின் கரன்சியாக தான் கொடுக்கணும். ஸோ அப்போது வொலட்டிலிட்டி வில் பி தேர். இப்போ சம்டைம்ஸ் லைக் இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, இப்போ சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணுறாங்க, ஃப்யூச்சரில் உங்கள் இந்தியாவுக்கும் டாலருக்கு நிகரான மதிப்பு வந்து ரொம்ப குறையும் போது, டாலரோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது பேங்க்ஸ் ஹேவ் டு பே மோர். ஸோ அதனால் ரிஸ்க்கும் இருக்குது அதிகமாக, பேங்க்ஸுக்கு ரிஸ்க் அதிகம் கம்பேரிங் டு தி என்ஆர்ஐ பீப்புள். செகண்ட் அக்கௌண்ட் என்ன அப்படின்னா நான் ரெசிடென்ட் எக்ஸ்டர்னல் ருப்பி அக்கௌண்ட். இது வந்து நார்மல் அக்கௌண்ட் தான். அங்கேருந்து அவங்களுக்கு சேலரி கிடைக்கக்கூடிய காசு தே வில் கன்வெர்ட் இட் இன்டு இந்தியன் ருப்பியை டெபாசிட் பண்ணுறது நார்மல் டெபாசிட் மாதிரி. அதில் பெரிய அளவு டெபாசிட் தான் ரிஸ்க்கு கொஞ்சம் அதிகம். மற்றபடி நார்மலாக இருக்கக்கூடிய அக்கௌண்ட் மாதிரி தான், எல்லாருக்கும் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் மாதிரி தான். நான் ரெசிடென்ட் ஆர்டினரி அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் நாட் தட் மச் இம்பார்ட்டன்ட். ஸோ அது வந்து எய்தர் இந்தியன் ஆர் ஃபாரின் கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். டிவிடெண்ட்ஸில் வரக்கூடிய காசு, ஸோ இந்த மாதிரியான காசு, வாடகை ரெண்டில் வரக்கூடிய காசு, இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் நான் ரெசிடென்ட் ஆர்டினரி அக்கௌண்ட்னு பேர். மெயினாக இதை பொறுத்த வரைக்கும் எஃப்சிஎன்ஆரை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபாரின் கரன்சி நமக்கு ஃபாரின் கரன்சி ரிசர்வ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும்போது ஆர்பிஐ நிறைய வாட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஃபாரினில் ஒர்க் பண்ணக்கூடிய என்ஆர்ஐஸுக்கு வந்து நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, சேவிங் ரேட்ஸ் அதிகப்படுத்துவாங்க, டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகப்படுத்துவாங்க. அதன் மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா என்ஆர்ஐ பீப்புள் ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்கிறவங்க தே வில் இன்வெஸ்ட் இன் த ஃபாரின் கரன்சி. இப்போ அமெரிக்காவில் இருக்கிறவங்க தே வில் இன்வெஸ்ட் இன் டாலர்ஸ். இன்வெஸ்ட் மீன்ஸ் டெபாசிட் இன் டாலர்ஸ். இது எதுக்கு இந்தியாவுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, அவங்களோட ஃபாரின் கரன்சி ரிசர்வ் அதிகப்படுத்துறது ஹெல்ப் பண்ணும். இதன் மூலமாக அவங்களுக்கு பேலன்ஸ் கிரைசிஸ் ப்ராப்ளம், கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்டை வந்து குறைக்க முடியும். ஸோ அவங்களுக்கு அந்த பேலன்ஸ் ப்ராப்ளம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேலன்ஸை வந்து குறைக்க முடியும், அதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அது ஃபாரின் ஆர்பிஐஸ் வந்து நிறைய வாட்டி ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்காங்க. மெயின்லி இந்த ஃபிஃப்த் நியூஸில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, இப்போ என்ஆர்ஐ டெபாசிட்ஸ் கிட்ட இருந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கரன்சியை இந்தியாவில் பேங்க்ஸ் வந்து வாங்க பயப்படுறாங்க. பிகாஸ் கரன்சி மூலமாக கொரோனா ஸ்ப்ரெட் ஆகுது, COVID-19 வந்து ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது அவங்களோட ஃபியராக இருக்குது. ஸோ தட்ஸ் அ ப்ராப்ளம். தென் சிக்ஸ்த் நியூஸ் என்னன்னா, வேர்ல்ட் டியூபர்குலோசிஸ் டே, டிபி டே, 24th March. எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். டியூபர்குலோசிஸ் அப்படின்ற மைக்ரோ பாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் அப்படின்ற பாக்டீரியத்துலேருந்து ஸ்ப்ரெட் ஆகுது. இந்த 1882 ராபர்ட் கோக் அப்படின்ற பர்சன் தான் இதை கண்டுபிடிக்கிறாரு. ஸோ இது ரொம்ப டெட்லியஸ்ட் டிசீஸ். மெயின்லி லைக் பர்சன் டு பர்சன் கான்டாக்ட் மூலமாக, ஸோ லைக் காக் பண்ணும்போது இல்லைன்னா ஸ்க்வீஸ் பண்ணும்போது இதன் மூலமாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இந்தியா குளோபல் எஃபோர்ட்டும் WHO வந்து குளோபல் யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜ் மூலமாக அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது மூலமாக கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் எவ்ரி இயர் தே வில் ரிலீஸ் அ ரிப்போர்ட், தட் இஸ் குளோபல் டியூபர்குலோசிஸ் ரிப்போர்ட். அதை எலிமினேட் பண்ணணும், 2030 எலிமினேட் பண்ணணும் அப்படின்றது SDGயோட டார்கெட்டாகவும் இருக்குது, குளோபல் கண்ட்ரீஸோட டார்கெட்டாகவும் இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2025 நம்ம டார்கெட் வச்சுருக்கோம் எலிமினேட் பண்ணுறதுக்கு. அதுக்கு இந்தியா வி ஹேவிங் எ நேஷனல் ஸ்ட்ராட்டஜிக் பிளான். அப்புறம் இப்போ ரீசெண்டாக டிபி ஹரேகா தேஷ் ஜிதேகா கேம்பெயின் பண்ணுறோம். மொத்தமாக பீப்புளுக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது, அதில் ட்ரீட்மெண்ட் கொடுத்து இனிமேல் டெத்து இருக்கக்கூடாது அப்படின்றது, புதிய டிபி பேஷண்ட்ஸும் இருக்கக்கூடாது அப்படின்றது நம்மளோட தாட்டாக இருக்குது. அதுக்கான வேலைகளை நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ டிபியை பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஸ்ப்ரெட்டிங், டிரான்ஸ்மிஷன் எப்படி இருக்கும், சிம்டம்ஸ் எப்படி இருக்கும்ன்ற நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதில்
ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் கேட்டகரி 6 மந்த்ஸ் வந்து ஸோ நம்ம கவர்மெண்டோட இனிஷியேட்டிவ் படி 6 மந்த்ஸ் அந்த ஆன்டி மைக்ரோபியல் ட்ரக்ஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதன் மூலமாக இந்த டிபியை நம்ம எராடிகேட் பண்ணுறதுக்கான முயற்சிகள் எடுத்துகிட்டு மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ட் டியூபர்குலோசிஸ் இருக்குது, எக்ஸ்டென்சிவ் ட்ரக் ரெசிஸ்டன்ட். இது ரெண்டுக்கும் எக்ஸ்ட்ரா டோசஸ் கொடுத்தா மட்டும்தான் செகண்ட் லைன் ட்ரக். அப்புறம் செகண்ட் லைன் ட்ரக்ஸ் தேர்டு கேட்டகரி வந்து எக்ஸ்டென்சிவ் ட்ரக் ரெசிஸ்டன்ஸ் வந்து செகண்ட் லைன் கேட்டகரி ட்ரக்ஸ்லையும் மோஸ்ட் ரெஸ்பாண்ட் இருக்காது. அதனால மோஸ்ட் எஃபெக்டிவ் தேன் தி செகண்ட் லைன் ஆன்டி ட்ரக்குக்கு மேலே கொடுக்கும். சரி, தட்ஸ் ஆல். ஸோ நெக்ஸ்ட் நியூஸை பொறுத்த வரைக்கும் காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை பற்றியான நியூஸ். இப்போ ரீசெண்டாக தெர் இஸ் அ ப்ரொபோசல் டு அமெண்ட் தி காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. அதுக்கான பில் மூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2002 உருவாக்கப்படுது. இதோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா, நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 1969 மோனோபோலிஸ் ரெஸ்ட்ரிக்டிவ் ட்ரேட் ப்ராக்டிசஸ் ஆக்ட் 1969 இது லைக் ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தியோட பீரியடில் கொண்டு வரப்பட்டது. அன்னைக்கு என்ன அப்படின்னா, முதலாளித்துவம் அதிகமாக இருந்ததுனால இங்கே நிறைய லைக் ஏழைகள் லைக் காமன் பீப்புள், த நார்மல் புவர் பீப்புள் ஆர் நாட் கெட்டிங் பெனிஃபிட்டட். ஸோ கம்பெனிஸ் வந்து போட்டி போட்டு ஒரு சில கம்பெனிஸ் மட்டும்தான் வளர்ந்துட்டு இருந்துச்சு. ஸோ மோனோபோலியாக எல்லா ப்ராடக்ட்ஸும் அவங்களே ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ சிறு குறு தொழில்கள் வளர்றது ரொம்ப ப்ராப்ளம் இருந்துச்சு. அதனால அப்போ இருந்த கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, சோசியலிஸ்டிக் பிரின்சிபிள்ஸ் அடிப்படையில் மோனோபோலி கம்பெனிஸ் வந்து மோனோபோலிஸாக உருவாகிறத தடுக்கிறதுக்கான ஒரு ஆக்டை கொண்டு வந்தாங்க. இதன் மூலமாக நிறைய கர்பிங் சிஸ்டம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதன் ரோலில் தான் உங்களுக்கு பேங்க் நேஷனலைசேஷன்லாம் பண்ணாங்க. ஸோ கண்டினியூஸாக இவங்க பீரியடில் தான் நடந்துச்சு. அதுக்கு பிறகு 1991 டைம் பீரியடில் லைக் லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன் கேட்டகரி ரொம்ப அதிகமாக தேவைப்பட்டுச்சு. ஸோ குளோபல் கண்ட்ரிஸ் எல்லாம் ரொம்ப வளர ஆரம்பித்தாங்க, காம்படிஷன் அதிகமாச்சு. ஆனால் இந்தியா வந்து ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே இருந்ததுனால ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால அப்போ இருந்த கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, லைசன்ஸ் சார்ஜை கேன்சல் பண்ணிவிட்டு ப்ரைவேட் கம்பெனிஸை இந்தியாவுக்குள்ளே அலோவ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அதன் மூலமாக இன்னைக்கு காம்படிஷன் இந்தியாவில் அதிகமாகிடுச்சு. ஸோ காம்படிஷன் அங்கேயும் மோனோபோலிஸ் லைக் ட்ரேட் வந்து நடக்க ஆரம்பிச்சு. ஸோ 1916 ஆக்டை வந்து லைக் ஸ்டாப் பண்ணி காம்படிஷன் அதிகப்படுத்துறதுக்கு வி ஹவ் டு கிரியேட் அ காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஸோ 2002 இந்த ஆக்டை மாற்றி 1916 ஆக்டை ரிப்பீல் பண்ணிட்டு காம்படிஷன் ஆக்ட் 2002 கொண்டு வராங்க. இந்த காம்படிஷன் ஆக்ட் மூலமாக காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வாஸ் கிரியேட்டட். ஸோ எதுக்கு அப்படின்னா, ஒரு பாசிட்டிவ் காம்படிஷன் அலோவ் பண்ணுறதுக்கும், ஒரு சஸ்டைனபிள் காம்படிஷன் அலோவ் பண்ணுறதுக்கும், ஒரு தனிநபரோ இல்லை ஒரு சில கம்பெனிஸோ மட்டும் வளர்றது இருக்கக்கூடாது அப்படின்றது. இந்த காம்படிஷன் இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, சீப்பாக ப்ராடக்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, நல்ல ப்ராடக்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான லைக் குட் ப்ராடக்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேட் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் இவங்க வந்து உறுதிப்படுத்தணும். ஸோ இதுதான் இவங்களோட மெயின் பர்பஸ். ஸோ அப்படி யாராவது காம்படிஷன் லைக் வேணும்னு சொல்லிட்டு ஏதாச்சும் சீட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ த காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஹஸ் அத்தாரிட்டி டு டேக் ஆக்ஷன். ஸோ இவங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் நிறைய, இண்டிபெண்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, அட்டானமி இல்லை, ப்ராப்ளம்ஸை டயக்னோஸ் பண்ணக்கூடிய அக்யூரேட்டாக டயக்னோஸ் பண்ண இவங்களால முடியல, டேபிள் அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லை, பப்ளிக் இந்த மாதிரியான நிறைய குறைகள் இருந்ததுனால 2018 மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு கமிட்டி அமைச்சாங்க, காம்படிஷன் லா ரிவ்யூ கமிட்டின்னு பேர். அவங்க இன்ஜதி ஸ்ரீனிவாஸ் அவரோட தலைமையில் அமைக்கப்பட்டுச்சு. இந்த கமிட்டி வந்து they have to give some recommendations, what are the changes have to be made. ஒழுங்கான காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை அதிகப்படுத்துவதற்கும் லைக் ப்ராப்பர் காம்படிஷன் ட்ரேட் ப்ராக்டிசஸை உருவாக்குறதுக்கும் இந்த கமிட்டி வந்து உருவாக்கப்படுது. ஸோ இவங்களோட ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் சில சேஞ்சஸ் நம்ம கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க பண்ணி தான் அந்த அமெண்ட்மெண்ட்டை மூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பில்லை பற்றி தான் சில விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சேஞ்ச் என்ன அப்படின்னா, காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதில் ஒரு சேர்பர்சன் அண்ட் 6 மெம்பர்ஸ் இருக்காங்க. கரண்ட் எக்ஸிஸ்டிங் காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ குவாசி ஜுடிஷியல் பாடி ஆக்ட் பண்ணுது. சேர்பர்சன் அண்ட் மெம்பர்ஸ் ஷால் பி த ஹோல் ஃபுல் டைம் மெம்பர்ஸாக இருக்கணும் அப்படின்றது.
ஆனால் இந்த இன்ஜினியரிங் ஸ்ரீனிவாஸ் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் அவங்க கவர்னிங் போர்டோட நம்பரை வந்து 13 மாற்றிருக்காங்க. சேம் ஃபுல் டைம் மெம்பர்ஸ் வந்து சேம் தான், சேர்பர்சன் 6 ஃபுல் டைம் மெம்பர்ஸ். அப்புறம் கவர்மெண்ட் சைடில் இருந்து 2 மெம்பர்ஸ் வந்து ரெப்ரசன்டேட்டிவ் அனுப்பணும். அது ஃபினான்ஸும் கார்பரேட் அஃபேர்ஸ் சைடில் இருந்து 2 எக்ஸப்ஷியல் மெம்பர்ஸ் வந்து இதில் இருப்பாங்க. அப்புறம் 4 பார்ட் டைம் மெம்பர்ஸ் வந்து அப்பாயின் பண்ணப்படணும்னு ரெக்கமெண்டேஷன் பண்ணி அதுவும் பில் ஆட் பண்ணப்பட்டிருக்கு. அப்போது இதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா, இப்போ 13 மெம்பர்ஸ் கமிட்டியாக அது உருமாறிட்டு இருக்கு. அதுக்கான உருமாறினதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கவர்மெண்டோட கோஆர்டினேஷன்ஸ் இங்கே அதிகமாக இருக்கும், எக்ஸ்டர்னல் அசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும், இஷ்யூஸ் வந்து லைக் வர்றதுக்கு ரொம்ப இஷ்யூஸ் வர்றதை தடுக்க முடியும். ஸோ இதன் மூலமாக கிரிட்டிசிசம் என்ன அப்படின்னா, இது இட்ஸ் அ குட் ரெக்கமெண்டேஷன் ஒரு பக்கத்தில் சொன்னாலும், இன்னொரு பக்கத்தில் என்ன அப்படின்னா, கவர்மெண்டோட தலையீடு காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்குள்ளாடி இருக்கும். ஸோ அட்டானமி இழக்கப்படும். ஸோ ஒரு முடிவெடுக்கிறதுல நிறைய தாமதம். செகண்ட் ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னா, டெஃபினிஷன் ஆஃப் கார்ட்டல்ன்றது என்ன அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கோ, ஒரு 10 மொபைல் ஷாப்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ 10 மொபைல் ஷாப்ஸும் அவங்க ப்ராஃபிட்டுக்கு ஏற்ற மாதிரி மொபைல்ஸ் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி ஒவ்வொரு மொபைல் ஷாப்ஸும் மொபைல்ஸ் வந்து இப்போ 10,000 மதிப்புள்ள ஒரு மொபைல்ஸை ஒரு ஸ்டோர் வந்து 10,000க்கும், இன்னொரு ஸ்டோர் வந்து 9,950க்கும் கொடுக்கும், இல்லைன்னா இன்னொரு ஸ்டோர் வந்து 9,000 கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா, ப்ராப்பர் காம்படிஷன் இருக்கும். அதன் மூலமாக ரொம்ப மக்களுக்கும் ரொம்ப சீப்பான கம்மியான ரேட்டில் ப்ராடக்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கார்ட்டல்ன்றது என்ன அப்படின்னா, இவங்க வந்து ஒரு யூனியனாக மாறிடுவாங்க. இந்த 10 ஸ்டோர்ஸும் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க, ஒரு நார்மல் ரேட்டை. இப்போ 10,000 கீழே யாரும் விற்கக்கூடாது அப்படின்ற ஒரு அக்ரிமெண்ட்டுக்குள்ளே வந்துடுவாங்க. இந்த அக்ரிமெண்ட் வர்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா, காம்படிஷன் இருக்காது. எந்த ஷாப்பில் போனாலும் அந்த சேம் ப்ராடக்ட் வந்து இந்த ரேட்டில் தான் இருக்கும். இது வந்து மக்களுக்கு நல்ல ப்ராடக்ட் கிடைக்கிறது, கம்மியான ரேட்டில் கிடைக்கிறது வந்து தடுக்கும். இதுக்கு வந்து கார்ட்டல்னு பேர். இது வரைக்கும் இந்த கார்ட்டல் கேட்டகரியில், அதை தடுக்கிறதுக்கான கேட்டகரியில் அந்த கார்ட்டல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுல ப்ரொடியூசர்ஸ், செல்லர்ஸ், சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் மட்டும்தான் இருந்தாங்க. இப்போ பையர்ஸும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பையர்ஸ் வந்து டிமாண்டை உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்களே ஆட் பண்ணியிருக்காங்க இந்த கார்ட்டல் கேட்டகரியில். ஸோ தட்ஸ் ஆல். அப்புறம் மர்ஜிங்கில் நியூ த்ரெஷ்ஹோல்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ காம்படிஷன் லா ரிவ்யூ கமிட்டியோட ரெக்கமெண்டேஷனில் சில விஷயங்கள் ஆட் பண்ணப்பட்டது. அது என்னெல்லாம் அப்படின்றத இங்கே போட்டிருக்காங்க. ஸோ NC நேஷ்னல் கம்பெனி லா அப்பீலேட் ட்ரிபுனல் இருக்கு இல்லையா, அதில் வந்து அவங்களுக்கு ஒரு பெஞ்சு கேட்டிருந்தாங்க. இவங்களோட ப்ராப்ளத்தை ஈஸி ஸ்பீடி ரிட்ரஸல் மெக்கானிசத்துக்கு அது வந்து கொடுக்கப்படலை. கிரேட்டர் எம்பசிஸ் ஆன் அவேர்னஸ் ஜென்ரேஷன், எல்லா மக்களுக்கும் இதை பற்றியான அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படின்றது அதுவும் இங்கே நிறைவேற்றப்படலை. த நேஷ்னல் காம்படிஷன் பாலிசி that could help fix the policy induced in the market distortion. ஸோ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை ஸ்டாப் பண்ணுறதுக்கு, மார்க்கெட் டிஸ்டாரேஷன்ஸை ஸ்டாப் பண்ணுறதுக்கு, ஹேம்பரிங் பண்ணுறதுக்கு, ஃபேர் ரைவல்ரி மார்க்கெட்டை உருவாக்குறது தடையாக இருக்கக்கூடியதையும் தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவது, அதையும் அவங்க ரெக்கமெண்டேஷன்ஸில் அதை விட்டுட்டாங்க. ஸோ இதெல்லாம் இன்ஜினியரிங் ஸ்ரீனிவாஸ் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸ் நாட் அக்செப்டட் பை தி கவர்மெண்ட். ஸோ தட்ஸ் ஆல். 8th ஆர்டிக்கிள் என்ன அப்படின்னா, டிஜிட்டைஸ்ட் ஸ்கிரிப்ட்ஸ் ஆஃப் யாஷகங்கா. முதல்ல யாஷகங்கான்னு என்னன்னு சொல்லிடுறோம், அதுக்கப்புறம் டிஜிட்டைஸ்டை பற்றி பார்ப்போம். யாஷகங்கா பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ட்ரெடிஷ்னல் ஆர்ட் ஆஃப் கர்நாடகா ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு டெம்பிள் ஆர்ட் ஃபார்ம்ஸ். அப்படின்னா புராணங்களை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் போட்டுட்டு அவங்க வந்து தியேட்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. அதன் மூலமாக அந்த புராண கதைகளை பிரதிபலிப்பாங்க. ஸோ மெயின்லி தே வில் யூஸ் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், செண்டா, மத்தளம், ஜகதா, செங்கிலா, அப்புறம் சிம்பல்ஸ். ஸோ ஆர் யூஸ்ட். அது மாதிரி மலையாளத்துலேயும் இது ப்ராக்டிஸ் பண்ணப்பட்டு வருது, துளுவுலேயும் ப்ராக்டிஸ் பண்ணப்பட்டுட்டு வருது. ஸோ இதோட ஸ்கிரிப்ட்ஸ், இந்த தியேட்டரிக்கல் ஃபார்ம்ஸோட ஸ்கிரிப்ட், அவங்க ஸ்டோரிஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்கிரிப்ட்ஸை தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ இதில் அந்த ஸ்கிரிப்ட்ஸை தான் டிஜிட்டைஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நிறைய விஷயங்கள் அழிஞ்சு போகிறதுக்கு மெயினான ரீசன் என்ன அப்படின்னா, ப்ராப்பரான எவிடன்ஸ் இல்லை.
இப்போது யூ கேன் சேவ் எவ்ரி திங் இன் டிஜிட்டல் அப்படின்றப்போ எல்லா கலைகளையும் டிஜிட்டலில் சேவ் பண்ணி வச்சு அப்படின்னா இந்த காலத்துக்கு வழியாமல் இருக்கும். அதை கன்சர்வ் பண்ணுறதுக்காக நம்மளோட தேட்டர் பர்ஃபார்மன்ஸும் சரி, ஆர்ட் அண்ட் கல்ச்சரையும் சரி சேவ் பண்ணுறதுக்கான நேஷ்னல் மிஷன் ஃபார் மேனுஸ்கிரிப்ட்ஸ். இப்போ திருவள்ளுவர் எழுதின ஓலைச்சுவடிகள் எல்லாம் நிறைய அழிஞ்சிட்டு அப்படின்றது நமக்கு தெரியும். நிறைய தமிழக மன்னர்கள் எழுதின நிறைய விஷயங்கள் இன்னைக்கு இல்லை. அதுக்கான காரணம் என்னென்னா ஓலைச்சுவடிகள் எழுதினாங்க, அது வந்து காலம் போக போக அது அழிஞ்சு போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரியான மேனுஸ்கிரிப்ட்ஸை சேவ் பண்ணி டாக்குமெண்ட் பண்ணி டிஜிட்டல் ஃபார்மில் உருவாக்கி வைக்கிறதுக்கு தான் இந்த நேஷ்னல் மிஷன் ஃபார் மேனுஸ்கிரிப்ட்ஸ். அவங்க கிட்டத்தட்ட நிறைய கலைகளை இந்த மாதிரி தேட்டர் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் மாற்றி கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் கீழே வரும். இந்திரா காந்தி நேஷ்னல் சென்டர் ஃபார் ஆர்ட்ஸ் தான் இதை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தட்ஸ் ஆல். ஸோ 9th நியூஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இனோவேஷன் ஃபார் டிஃபென்ஸ் எக்ஸலன்ஸ். லைக் இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா டிஃபென்ஸ் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் we need lot of innovation and டெக்னாலஜி அப்கிரேடேஷன் வேணும். நிறைய லைக் குளோபல் கண்ட்ரிஸுக்கு நிகராக நம்ம ட்ரேட் அதிகப்படுத்தணும், டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா we have to improve our டிஃபென்ஸ் செக்டாரில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை கொண்டு வர்றது, லைக் ப்ரைவேட் செக்டரை இன்வெஸ்ட் பண்ண அலோவ் பண்ணுறது, ஸ்டார்ட் அப்ஸ் அதை உருவாக்குறது, இண்டிவிஜுவல் இனோவேட்டர்ஸை உருவாக்குறது, R&D டிபார்ட்மெண்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டை உருவாக்குறது. ஸோ இதன் மூலமாக நம்ம டிஃபென்ஸில் வந்து நிறைய இனோவேஷனை கொண்டு வர முடியும். அப்படின்றதுக்காக டிஃபென்ஸ் இனோவேஷன் பர்பஸுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு இனிஷியேட்டிவ், கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் தான் இனோவேஷன் ஃபார் டிஃபென்ஸ் எக்ஸலன்ஸ் இனிஷியேட்டிவ். இதுக்கு வந்து கவர்மெண்ட் ஃபண்டிங் இருக்குது. IDEX will be funded by the Defense Innovation Organization. இது வந்து நான்-ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் கிரியேட்டட் பை தி கவர்மெண்ட் பப்ளிக் செக்டர் ஆர்கனைசேஷன்ஸ். யாரெல்லாம் இதை உருவாக்கியிருக்காங்கன்னா HAL, அப்புறம் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், அப்புறம் டிஃபென்ஸோட பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ், இவங்க தான் இதை உருவாக்கியிருக்காங்க. இதன் மூலமாக ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக டிஃபென்ஸில் இனோவேஷன் சிஸ்டம் கேட்டகரியை கொண்டு வர்றதுக்காக, ஸோ டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் கேட்டகரி இதெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்புறம் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் மாடல். ஸோ வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய ஃபாரின் கம்பெனிஸை இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கொண்டு வர்றது. ஸோ தே வில் ஹெல்ப் அஸ். ரஷ்யா போன்ற கண்ட்ரிஸ் எல்லாம் நம்ம நாட்டில் பண்ணிகிட்ருக்காங்க. ரஃபேலுக்கும் அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் மாடல் மூலமாக இந்தியாவில் ரஃபேல் விமானங்களை பண்ணுறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ண போகிறாங்க. அங்கேருந்து கொஞ்சம் இறக்குமதி பண்ணுவாங்க, மீதி லைக் ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட விமானங்களை அந்த ஏர்கிராஃப்டை இந்தியாவில் பண்ணுறதுக்கு அவங்க டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதான் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் மாடலில் வரும். ஸோ தட்ஸ் ஆல். தென் 10th நியூஸ் என்ன அப்படின்னா sovereignty unconstrained right. ஸோ இது என்ன அப்படின்னா இப்போ ரீசெண்டாக உங்களுக்கு தெரியும், ரீசெண்டாக என்ன நடந்துச்சு அப்படின்னா உங்களோட சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் பில் ஸோ பார்லமெண்ட்டில் பாஸ் பண்ணப்பட்டு லைக் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் மூலமாக சில கம்யூனிட்டி பீப்புளுக்கு மட்டும் வெளிநாடுகள்லேருந்து வந்தவங்க அகதிகளாக இந்தியாவில் வந்தவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் நம்ம அலோவ் பண்ணலை, சில கேட்டகரி பீப்புளுக்கு நம்ம அலோவ் பண்ணோம். ஸோ இட் கிரியேட்டட் லாட் ஆஃப் அப்ரோர் இன் இந்தியா. சுப்ரீம் கோர்ட்டில் அதை எதிர்த்து கேஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. தேவ் முகர்ஜி அண்ட் OIRS வர்ஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அண்ட் அதர்ஸ். சரியா? ஸோ இந்த கேஸில் யுனைடெட் நேஷன் ஹை கமிஷனர் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ் அவங்க மிச்சல் பேச்சுலர் அப்படின்றவங்க ஒரு அப்ளிகேஷன் சுப்ரீம் கோர்ட்டில் போட்டிருக்காங்க, எங்களையும் நீங்கள் அமிகஸ் கியூரியா சேர்த்துக்கணும் அப்படின்றது. ஸோ அமிகஸ் கியூரின்றது கோர்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய பர்சன். ஸோ இன்டர்நேஷ்னல் லா மூலமாக ஸோ ஹியூமன் ரைட்ஸை வந்து நிலைப்படுத்துறதுக்காக அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இட் இஸ் நாட் தே ஆர் நாட் இன் லைக் இந்த கேட்டகரியில் வர மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த கேஸுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. பட் இன்டர்நேஷ்னல் யுனைடெட் நேஷன் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் இந்தியா வந்து உறுப்பினராக இருக்கிற அப்படின்னால இந்தியாவுக்கு இந்த ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன்ஸ் நடக்கக்கூடாதுன்றதை உறுதிப்படுத்துறதுக்காக தே வில் ஹெல்ப் த கோர்ட். ஸோ அதுக்கு அவங்க அமிகஸ் கியூரியா எங்களை சேர்த்துக்கணும் அப்படின்றத வாதங்கள் வச்சுருந்தாங்க.
இந்திய தரப்பில் அதுக்கு அதிகமான எதிர்ப்புகள் தெரிவிக்கப்பட்டது. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு சொவேரியன் கண்ட்ரி, சொவேரினிட்டி, இந்தியாவோட இன்டர்னல் மேட்டர்ஸில் வெளிநாட்டுகள் தலையிடக்கூடாது அப்படின்றத நம்ம திருப்பி நிறைய விஷயங்கள், காஷ்மீர் இஷ்யூலேயும் சரி, வெளிநாட்டு தலைவர்கள் தலையிட முன் வந்த போது நம்ம ஈவன் அமெரிக்கன் பிரசிடென்ட் நிறைய வாட்டி நமக்கு சொல்லிட்டாரு, இன்டர்வென்ஷனுக்கு நான் ரெடியாக இருக்கேன் மீடியேட் பண்ணுறதுக்கு. ஆனால் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா, இன்டர்னல் அஃபேர்ஸில் நாங்கள் 2 பேரும் தான் சேர்ந்து பேசிப்போம், தேர்ட் பார்ட்டி இன்டர்வென்ஷனை நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம். ஸோ அப்போ சுவர்னிட்டி அப்படின்ற கான்செப்டை நம்ம உறுதியாக நிலைப்படுத்திட்டு இருக்கோம். இந்த சுவர்னிட்டின்றது என்ன அப்படின்னா, ஸோ வெளிநாடுகளோட, ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ப்ரியாம்பிளில் நம்ம சுவர்னிட்டி அப்படின்ற கான்செப்ட், சுவேரியன் ஸ்டேட் அப்படின்ற கான்செப்ட் எழுதியிருக்கோம். அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்டர்னல் சுவர்னிட்டி நமக்கு இருக்குது, எக்ஸ்டர்னல் சுவர்னிட்டியும் இருக்குது. இன்டர்னல் sovereignty, external sovereignty. External sovereignty, இப்போ you are making a law. So in parliament you are going to make a law. So external pressure மூலமா you are like external இருக்கக்கூடிய கவர்மெண்ட் இல்லைன்னா எக்ஸ்டர்னல் ஆர்கனைசேஷனோட ப்ரெஷர் மூலமா you are making changes, இல்லைன்னா அந்த லாவை ஒத்தி வைக்கிறீங்க அப்படின்னா, ஸோ எக்ஸ்டர்னல் சொவரினிட்டி உங்களுக்கு இல்லைன்னா தான் கவர்மெண்டோட, வெளிநாட்டு கவர்மெண்ட்ஸோட ப்ரெஷர்ஸ், வெளிநாட்டு ஆர்கனைசேஷனோட ப்ரெஷர்ஸ். ஸோ தட் இஸ் எக்ஸ்டர்னல் எக்ஸ்டர்னல் சொவரினிட்டி வந்து நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்டர்னல் சொவரினிட்டியும் இருக்குது, இன்டர்னல் சொவரினிட்டின்னா இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ரெஷர் குரூப்ன்றது வேற, டெரரிஸ்ட் குரூப்ஸ், த்ரெட்னிங் குரூப்ஸ், அவங்க நம்ம நாட்டை டிக்டேட் பண்ணுறாங்க. ஸோ லைக் ஆப்கானிஸ்தான் தாலிபான் இஷ்யூ உங்களுக்கு தெரியும். ஸோ அங்கே இன்டர்னல் சொவரினிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ தாலிபான் தே ஆர் கோயிங் டு மேக் த ரூல். அவங்க தான் இனிமேல் அந்த பீஸ் டீலுக்கு அப்புறம் தே ஆர் கோயிங் டு லைக் பார்ட்டிசிபேட் இந்த எலெக்ஷன். ஸோ அங்கே இன்டர்னல் சொவரினிட்டி ரொம்ப இல்லை, ஸோ ஒரு ஜனநாயகமாக இல்லை. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்டர்னல் சொவரினிட்டி நமக்கு இருக்குது, எக்ஸ்டர்னல் சொவரினிட்டியும் இருக்குது. ஸோ இதன் அடிப்படையில் தான் நம்ம UNHCR இந்தியாவில் வந்து இந்த அமிகஸ்குரிக்கு அப்ளை பண்ணதுக்கு நம்ம எதிர்ப்புகளை தெரிவித்தோம். இந்த ஆர்டிக்கிள் என்ன சொல்லுது அப்படின்னா, அப்படி எதிர்ப்புகள் தெரிவிக்க வேண்டிய தேவையில்லை. பிகாஸ் இன்டர்நேஷ்னல் கமிஷன்ஸோட, இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனில் நம்ம நிறைய ஆர்கனைசேஷனில் we are the member. அப்போது இப்போ பாரிஸ் கிளைமேட் சேஞ்ச் அக்ரிமெண்ட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா we having a target. அப்போ அவங்க லைக் கிளைமேட் சேஞ்சை தடுக்கிறதுக்கு they are helping India அப்படின்றப்போ we are allowed. ஸோ இட் இஸ் நாட் இன்டர்வென்ஷன் அப்படின்றது தான் இந்த தொடர்ந்து இந்த ஆர்டிக்கிள் உங்களுக்கு சொல்லிட்டு வரக்கூடிய விஷயம். ஏன்னா அவங்க ஆர்டிக்கிள் 51C பொறுத்த வரைக்கும், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷ்னல் லாவையும் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ் கொடுக்கக்கூடிய லைக் அக்ரிமெண்ட்ஸையும் நம்ம உபயோகணும் அப்படின்னு சொல்லப்படுது. அதன் அடிப்படையில் we are following it. ஸோ இதெல்லாம் இன்டர்னல் சொவரினிட்டியை இன்டர்நேஷ்னல் எக்ஸ்டர்னல் சொவரினிட்டி லைக் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்றது உறுதிப்படுது நம்மளோட கான்ஸ்டியூஷனை. அதை நான் உங்களுக்கு சொன்னேன், we are the part of covenant of civil and political rights, international covenant on economic, social and cultural rights. டிஸ்கிரிமினேஷன் நடக்கும்போது they will raise the question. இப்போ ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் அங்கே ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் நடந்தப்போ UNHCR தான் கொஸ்டின் ரைஸ் பண்ணாங்க. ஸோ there is a need of the body. அப்போ இந்தியாவிலேயும் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் நடக்கும்போது they are asking question, that is ஸோ அப்படி நடந்துச்சு அப்படின்னா அவங்க கொஸ்டின் பண்ணும்போது we can't tell that is our internal affairs அப்படின்றது சொல்ல முடியுது. ஸோ அதன் அடிப்படையில் இந்த ஆர்டிக்கிள் எழுதப்பட்டிருக்கு. மெயினாக இப்போது UNHCR பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவோட கோர்ட்லேயும் சரி, யூரோப்பியன் கோர்ட்லேயும் அவங்களோட பங்குகளை வச்சுட்டு இருக்காங்க. இட் இஸ் நாட் லைக் அவங்களோட இன்டர்னல் அஃபேர்ஸில் தலையிடுறாங்க அப்படின்றதுக்கான எந்த ஒரு லைக் சாத்தியக்கூறுகளோ எந்த ஒரு காரணங்களும் அங்கே இல்லை. அப்படின்றப்போ இந்தியாவில் மட்டும் அவங்க வந்து அமிகஸ் கியூரி அப்ளை பண்ண உடனே how you can tell that is India is getting affected, அவங்களோட எக்ஸ்டர்னல் சொவரினிட்டி எப்படி அஃபெக்ட் ஆகுன்றதை சொல்ல முடியும் அப்படின்றது தான் இந்த கொஸ்டின் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ we have to allow the amicus curiae, இது வந்து அலோவ் பண்ணணும் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. தென் 11th நியூஸ் என்ன அப்படின்னா, இண்டிஜினியஸ்லி டெவலப்ட் டெஸ்டிங் கிட்ஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம வெளிநாட்டிலேருந்து யூஎஸ் போன்ற கண்ட்ரீஸ்ல இருந்தால் நம்ம இந்த கொரோனா டெஸ்டிங் கருவிகளை இறக்குமதி பண்ணிட்டு இருந்தோம், COVID-19 டெஸ்டிங். ஸோ முதல் தடவையாக இந்தியாவில் மைலேப் டிஸ்கவரி சொல்யூஷனும் ஜெர்மனி அல்டோனா டயக்னோஸ்டிக் சென்டருக்கும்
நம்ம பர்மிஷன் கொடுத்துருக்கோம் இந்தியாவில் கருவிகளை உருவாக்குறது. அதுக்கு அப்ரூவல் கொடுத்தது யாருன்னா இந்தியன் கவுன்சில் ஃபார் மெடிக்கல் ரிசர்ச். நமக்கு கொஸ்டின்ஸ் இந்த ரெண்டுலேயும் தான் கேட்பாங்க. இந்தியன் கவுன்சில் ஃபார் மெடிக்கல் ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் மெடிக்கல் ரிசர்ச் அதிகப்படுத்துறதுக்கும் ஃபார்முலேஷன் மெடிசன்ஸ் ரிலேட்டடாக பயோமெடிக்கல் ரிசர்ச் அதிகப்படுத்துறதும் ப்ரமோஷன் பண்ணுறதுக்கு தான் எங்களோட வேலை. 1911 இந்தியன் ரிசர்ச் ஃபண்ட் அசோசியேஷன் அப்படின்ற ஒரு நேமில் உருவாக்கப்படுது. 1949 it was named as renamed as ICMR, இந்தியன் கவுன்சில் ஃபார் மெடிக்கல் ரிசர்ச் அப்படின்ற பேரில் தான் எனக்கு செயல்பட்டு இருக்கு. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர்ஸ் கீழே வரும். நியூ டெல்லி ஹெட் குவார்ட்டர்ஸாக இருக்குது. இவங்க வந்து லைக் அட்வைசரி போர்ட். ஸோ ட்ரக் ரிசர்ச்சும் சரி, கம்யூனிகபிள் டிசீஸ், நான் கம்யூனிகபிள் டிசீஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எப்படி ஃபெர்டிலிட்டி கண்ட்ரோல் பண்ணுறது, மெட்டர்னல் டெத்தை தடுக்கிறது, சைல்டு ஹெல்த் எப்படி பாதுகாப்பு, மெட்டர்னல் ஹெல்த் எப்படி பாதுகாக்கிறது, நியூட்ரிஷனல் டிசார்டர்ஸ் எப்படி தடுக்கிறது, இதனால எல்லா லைக் ஆலோசனைகளும் இவங்க கொடுப்பாங்க. இவங்க கீழே இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் தான் இன்ஸ்டியூட் தான் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் வைராலஜி. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய வைரஸ் ரிசர்ச் சென்டர். ஸோ மெயின் ரிசர்ச் சென்டர்னு சொல்லலாம். ராக்ஃபெல்லர் ஃபவுண்டேஷனோட ஹெல்ப் மூலமாக 1952 இந்தியாவில் உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ இவங்க தான் வந்து புதிய மெடிக்கல் ரிசர்ச்சஸ் எல்லாம் இந்தியாவில் அப்ரூவ் பண்ணணும். அப்புறம் அதை ட்ரேட் பண்ணுறதும் சரி, அதை இந்தியாவில் அலோவ் பண்ணுறதும் சரி, இந்தியாவில் வேறு கம்பெனிஸ் உருவாக்குறதுக்கு பர்மிஷன் கொடுக்குறதும் சரி, அதை பண்ணக்கூடியது யார் அப்படின்னா சென்ட்ரல் ட்ரக்ஸ் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன், CDSSUன்னு பேர். அவங்க ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட் மூலமாக உருவாக்கப்பட்டவங்க. அவங்க இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் ட்ரக்ஸ் ப்ரைஸஸ் கண்ட்ரோல், ட்ரக்ஸோட குவாலிட்டி லைசன்சிங் கொடுக்குறது, ப்ரொடக்ஷனுக்கு அனுமதி கொடுக்குறது, இதனால வேலைகளை செய்வாங்க. ஸோ தட்ஸ் ஆல். MB Lords ஃபார் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷனுக்குள்ள மெம்பர்ஸ் ஆஃப் பார்லமெண்ட் லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட் ஸ்கீம். இது என்ன அப்படின்னா ஒவ்வொரு எம்பிஸ், நமக்கு இன்னைக்கு கிட்டத்தட்ட 540 எம்பிஸ் இருக்காங்க பார்லமெண்ட். லோக்சபா பொறுத்த வரைக்கும் 245 மெம்பர்ஸ் ராஜ்யசபாவில் இருக்கு. இதில் 12 மெம்பர்ஸ் ராஜ்யசபாவில் நாமினேட்டட், 2 மெம்பர்ஸ் லோக்சபாவில் நாமினேட்டட். அவங்கள போக மற்ற 543 பேர் 543 தொகுதிகளில் எலெக்ட் பண்ணப்பட்ட பர்சன். இவங்க எல்லாருக்குமே ஒரு தொகுதி இருக்குது. இந்த தொகுதிகளில் அவங்க லைக் கவர்மெண்ட் வந்து ஒவ்வொரு இயரும் ஒரு 5 crore rupees வந்து MP லேட்ஸ் ஃபண்ட் அப்படின்னு கொடுக்குறாங்க. இந்த MP லேட்ஸ் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் பிரைமரி எஜுகேஷன் அதிகப்படுத்துறதுக்கு, ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சின்ன சின்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதுக்கு மத்திய அரசு கவர்மெண்ட் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஃபண்ட் அலோகேட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா எம்பிஸுக்கும் இருக்கு. ரூலிங் பார்ட்டி, நான் ரூலிங் அப்போசிஷன் பார்ட்டிஸோட எம்பிஸுக்கும் இது இந்த ஃபண்டு கிடைக்கும். அதன் மூலமாக அவங்க தொகுதிகளில் பிரைமரி ஆக்டிவிட்டீஸ் வேலைகள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேலைகளை செஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஃபண்ட் வந்து இப்போது ஆக்சுவலாக வந்து மெடிக்கல் டெஸ்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து வாங்குறதுக்கோ அதுக்கெல்லாம் அலோவ் கிடையாது. இப்போ COVID-19 ஸ்ப்ரெட் அதிகமாக இருக்கனால இந்த ஃபண்டு மூலமாக அநேக இந்த எக்யூப்மெண்ட்ஸ் வந்து வாங்கலாம் அப்படின்றது கவர்மெண்ட் வந்து இப்போது திருத்தி இருக்காங்க. ஆர்டர் கைட்லைன்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். ஸோ MP லேட்ஸ் ஃபண்டை பற்றி நான் சொல்லிட்டேன். இந்த ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா ட்ரிங்கிங் வாட்டர், பிரைமரி எஜுகேஷன், பப்ளிக் ஹெல்த், சானிடேஷன், ரோட்ஸ் எக்ஸெட்ரா பற்றி யூஸ் பண்ணிக்கலாம். இட் இஸ் அ சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம். சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம்னா உங்களுக்கு தெரியும், 100% ஃபண்டட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட். சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் அப்படின்றது 60% ஃபண்டட் பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட், 40% ஃபண்டட் பை தி ஸ்டேட். இது ஃபுல்லாகவே சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம். ஒவ்வொரு கான்ஸ்டிடுவன்சிக்கும் 5 crore வரைக்கும் கொடுக்குறாங்க. இப்போ லோக்சபா எம்பிஸுக்கும் ராஜ்யசபா எம்பிஸுக்கும் தொகுதிகள் இருக்கும். அதில் நாமினேட்டட் கேட்டகரியில் வர்றவங்களுக்கு தொகுதிகள் கிடையாது. ஸோ தொகுதிகள் இருக்கிறவங்க சம் பர்சன் இஸ் எலெக்டட் இன் தமிழ்நாட்டில் தொகுதிகள் அலாட் பண்ணியிருக்கக்கூடிய பர்சன்ஸ் அவங்க தொகுதிகள் அதை பண்ணிக்கலாம், அந்த ஃபண்டை பண்ணிக்கலாம். 12 மெம்பர்ஸ் ஆர் நாமினேட்டட் டு தி ராஜ்யசபா அப்படின்றப்போ அவங்களுக்கு வந்து கான்ஸ்டிடுவன்சிஸ் கிடையாது. அப்போ அவங்க எங்கே இதை யூஸ் பண்ணிக்கலாம்னா ஆல் ஓவர் இந்தியாவில் அவங்க எங்கே விரும்பினாங்களோ அவங்க அதை பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் நியூஸ். தென் 13th நியூஸ் என்ன அப்படின்னா செஸ் ஃபண்ட் ஃபார் வெல்ஃபேர் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ். நான் செஸ் டேக்ஸ்னா என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ எக்ஸாம்பிள் செஸ்ன்றது இட்ஸ் அ டேக்ஸ்.
ஸோ டேக்ஸ் ஆன் டேக்ஸ் ஆக்சுவலி. ஸோ ரெண்டு விதமான லைக் டேக்ஸ் இருக்குது, டேக்ஸ் ஆன் டேக்ஸ் இருக்குது. ஒன்று வந்து சர்சார்ஜு, இன்னொன்று வந்து செஸ். இப்போது இஃப் அ பர்சன் ஹேவிங் மோர் தென் 50 lakh இன்கம், இல்லைனா 1 crore இன்கம் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து அந்த அவங்க பே பண்ணக்கூடிய அந்த 30% டேக்ஸுக்கு மேலே 30% டேக்ஸ். இப்போ 1 crore பர்சன் 1 crore லைக் 1 crore சேலரி இருக்கக்கூடிய பர்சன் ஒரு 35 lakhs வந்து டேக்ஸ் பே பண்ணுறாரு அப்படின்னா அந்த டேக்ஸில் 10% 15% வந்து சர்சார்ஜ் யூ ஹேவ் டு பே. டேக்ஸ் ஆன் டேக்ஸ்ன்றது டேக்ஸில் 15%. 1 crore சேலரி இருக்கக்கூடிய பர்சன், இன்கம் இருக்கக்கூடிய பர்சன், இட் மைட் பி சேலரியாக இருக்கலாம், கம்பெனி ஓனராக இருக்கலாம், ப்ராஃபிட்டாக இருக்கலாம். சப்போஸ் இப்போ பர்சன் ஹேவிங் 50 lakh லைக் இன்கம் இருக்குது அப்படின்னா 10% சர்சார்ஜ் பே பண்ணும். இதெல்லாம் டேக்ஸ் ஆன் டேக்ஸ் அப்படின்னா டேக்ஸ் அவங்க பே பண்ணக்கூடிய டேக்ஸில் 10%. அதே மாதிரி செஸ்ன்றது சேம் லைக் டேக்ஸ் ஆன் டேக்ஸ். இப்போது எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் டேக்ஸ் செஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 4% போடுறாங்க அப்படின்னா இப்போ பர்சன் பேயிங் 10,000 லைக் டேக்ஸ் பே பண்ணுறாங்க, இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறாங்க அப்படின்னா அதில் ஒரு 4% யூ ஹேவ் டு பே எக்ஸ்ட்ரா செஸ் டேக்ஸ். இதுதான் வந்து லைக் செஸ் வரின்னு பேர். ஸோ ரெண்டுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படின்னா சர்சார்ஜ் இல்லை கலெக்ட் பண்ணக்கூடிய பணத்தை நீங்கள் என்ன பர்பஸ் கவர்மெண்ட் வந்து திடீர்னு என்ன விஷயத்துக்காக பயன்படுத்தலாம். ஆனால் செஸ் வரின்றது பர்டிகுலர் பர்பஸுக்கு மட்டும். இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா டைரக்ட் டேக்ஸில் இது ரெண்டுமே டைரக்ட் டேக்ஸ்லேயும் போடுவாங்க, இன்டைரக்ட் டேக்ஸ்லேயும் போடுவாங்க. இப்போது எக்ஸாம்பிள் நான் சொல்லணும் அப்படின்னா இப்போ ஸ்வச் பாரத் செஸ், எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் செஸ்ஸில் 4% அது டைரக்ட் டேக்ஸில் போட்டுட்ருக்காங்க. இப்போது அதில் கலெக்ட் பண்ணக்கூடிய பணம் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் அண்ட் ஹெல்த், வேறு எதுக்கும் பயன்படுத்த முடியாது. ஆனால் சர்சார்ஜ் அப்படி இல்லை, எது கலெக்ட் பண்ணக்கூடிய பணத்தை எதுக்கு வேணால் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம், கவர்மெண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் இன்டைரக்ட் டேக்ஸில் போடக்கூடிய ஸ்வச் பாரத் செஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செஸ். ஸோ நீங்கள் லைக் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றீங்க, இல்லைன்னா ஒரு பர்ச்சேசிங் பண்ணுறீங்க அப்படின்னா யூ கேன் சி தேர் இஸ் 0.5% ஸ்வச் பாரத் செஸ். இது க்ளீன் இந்தியா கேம்பெயினுக்கு மட்டும்தான் பயன்படுத்துவோம். கிளியரிங் த ரோட், ஸ்ட்ரீட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2016 இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அது ப்ரொடக்ஷன் ஆஃப் வெஹிக்கிள்ஸ், ஃபர்ஸ்ட் சார்ஜ் அந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் வெஹிக்கிள்ஸில் சார்ஜ் பண்ணுறாங்க. இது எதுக்கு அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்தியாவில் அதிகப்படுத்துறதுக்காக. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரோட், பிரிட்ஜஸ் எக்ஸெட்ரா, டேம்ஸ் எக்ஸெட்ரா, இதை அதிகப்படுத்துறதுக்காக இந்தியாவில் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போது இந்த செஸ் ஃபண்ட் ஃபார் வெல்ஃபேர் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸை பொறுத்த வரைக்கும், இந்த செஸ் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே உங்களுக்கு செஸ் வரியை பற்றி சொல்லிட்டேன், சர்சார்ஜை பற்றி சொல்லிட்டேன். இந்த ஃபண்டை பொறுத்த வரைக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸோட பெனிஃபிட்ஸ்க்காக கலெக்ட் பண்ணப்பட்டுட்டு வருது. ஸோ இப்போது இந்த ஃபண்டை வந்து யூனியன் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்டேட் தான் இதை கலெக்ட் பண்ணணும். இந்த ஃபண்ட் வந்து இப்போ ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் கிட்ட அதை ஸ்பெண்ட் பண்ண சொல்கிறாங்க. யாருக்குன்னா இப்போது COVID-19 வைரஸ் ஸ்ப்ரெட்னால லைக் கன்ஸ்ட்ரக்ஷன் பீப்புள் ஆர் நாட் கோயிங் டு கெட் சேலரிஸ், ஒர்க் இருக்காது, அவங்களுக்கு வந்து டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக இந்த ஃபண்டை வந்து யூஸ் பண்ணுங்க அப்படின்றது சொல்கிறாங்க. சரியா? இந்த நெக்ஸ்ட் நியூஸ், இன்வெஸ்ட் இந்தியா பிஸ்னஸ் இம்யூனிட்டி பிளாட்ஃபார்ம். இது வந்து இன்வெஸ்ட் இந்தியான்றது மேக் இன் இந்தியா திட்டத்தில் ஒரு பார்ட். ஸோ இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகப்படுத்துறதுக்காக வி ஹேவிங் அன் அவேர்னஸ் ப்ரோக்ராம். ஸோ இன்வெஸ்ட் இந்தியா is India's national investment promotion facilitation agency, non-profit venture, commerce industry கீழே இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகப்படுத்துறது, வி ஹேவிங் கான்ஃபரன்சஸ், அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது, இந்த மாதிரியான வேலைகளை செய்கிறது. இப்போது இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகப்படுத்தி இருக்கும். ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த கிட்டத்தட்ட 5-6 வருஷத்தில் அதிகமாக இருக்குது. இப்போ இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுற பீப்புளுக்கு வந்து இப்போ COVID-19னால குளோபல் ப்ராப்ளம் இருக்குது, இந்தியாவிலே நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ கம்பெனிஸ் வந்து ஷட் டவுன் பண்ணுறது, ஒர்க்கர்ஸுக்கு ப்ராப்ளம், எப்படி கம்பெனிஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும், அதுக்கான ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இம்யூனிட்டி பிளாட்ஃபார்ம் தான். ஸோ கரண்ட் அப்டேட் கொடுப்பாங்க, கம்பெனிஸ் பீப்புளுக்கு என்ன மாதிரியான லைக் ஆலோசனை கொடுக்கணும், பயோமெட்ரிக் அட்டண்டன்ஸை ஸ்டாப் பண்ணுறது, வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக மீட்டிங், இந்த மாதிரியான எல்லா ஆலோசனைகளும் கம்பெனிகளுக்கு டைரெக்டாக
கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்டதான் இந்த பிஐ, லைக் இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியா இம்யூனிட்டி இந்தியன் பிஸ்னஸ் இம்யூனிட்டி பிளாட்ஃபார்ம். ஸோ தட்ஸ் ஆல். தென் நேஷ்னல் சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல். ஸோ இது வந்து லைக் யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர்ல வரும். ஆக்சுவலாக இது உருவாக்கப்பட்டது, இதோட லைக் ஃபர்ஸ்ட் நேம் நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கம்யூனிகபிள் டிசீசஸ். ஸோ இப்போ கம்யூனிகபிள் போத் நான் கம்யூனிகபிள் டிசீஸையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய இந்தியாவில் அது என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும், அதில் இதுக்கு என்ன அவுட் பிரேக்ஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, மானிட்டர் பண்ணுறது, வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் ஹேவ் டு பி டேக்கன், அதை ஆலோசனை கவர்மெண்ட்டுக்கு அட்வைஸ் கொடுக்கக்கூடியதும் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஏஜென்சி தான் இது. சரி, அப்புறம் 16th ஆர்டிக்கிள் வந்து ட்ரெடிஷ்னல் நியூ இயர் ஃபெஸ்டிவல்ஸ். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வி ஹேவ் ஸ்ப்ரிங் சீசனில் பிகினிங்கில் அறுவடை லைக் அந்த காலத்தை செலிப்ரேட் பண்ண விதமாக நம்மள நிறைய இடங்கள் வந்து நியூ இயர் அப்போ தான் செலிப்ரேட் பண்ணுறோம். தமிழ் நியூ இயர் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி உகாதி, குடி படவான், செட்டிச்சான், நவரேன், சஞ்சீபி, செரியா, இது வந்து மேத்திஸ் ட்ரைபல் பீப்புள் செலிப்ரேட் பண்ணுறாங்க மணிப்பூரில். உகாதி வந்து ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா ஏரியாவில் வரும். அப்புறம் சைத்ர சுக்லா வந்து மத்திய பிரதேஷ் அந்த ஏரியாவில் ஹிந்து பீப்புள் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அப்புறம் ஸோ இதே மாதிரி நவ்ரேக் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் பீப்புள் செலிப்ரேட் பண்ணுறாங்க. யூ கேன் ஸ்டடி பை யுவர் ஓன், இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தேவையில்லை. தென் நேஷ்னல் ஃபோரன்சிக் சயின்ஸ் யூனிவர்சிட்டி. ஸோ ஆல்ரெடி குஜராத் ஃபோரன்சிக் சயின்ஸ் யூனிவர்சிட்டி இருக்குது. அதை வந்து அப்கிரேட் பண்ணி நேஷ்னல் ஃபோரன்சிக் சயின்ஸ் யூனிவர்சிட்டி பில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புதிய யூனிவர்சிட்டியை வந்து அப்கிரேட் பண்ணி அதன் மூலமாக லா கிரிமினாலஜி ஃபோரன்சிக் ஸ்டடீஸை வந்து அதிகப்படுத்துறதுக்கு அந்த பில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஹோம் மினிஸ்ட்ரி. அப்புறம் ராஷ்ட்ரிய ரக்ஷா யூனிவர்சிட்டி பில், அதுவும் அதே மாதிரி தான். லைக் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் குஜராத்தை பொறுத்த வரைக்கும் ரக்ஷா சக்தி யூனிவர்சிட்டின்னு ஒன்று இருக்குது. 2009 உருவாக்கப்பட்டது. போலீசிங் ஆஃப் கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் இது பீப்புளை ட்ரெயின் பண்ணுறதுக்காக இப்போ அதை வந்து அப்கிரேட் பண்ணி ராஷ்ட்ரிய ரக்ஷா யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி அப்கிரேட் பண்ணி அதை இந்தியாவோட நேஷ்னல் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்ற கேட்டகரியில் கொண்டு வராங்க. ஸோ த ஃபைனல் ஆர்டிகிள், என்வரன்மெண்ட் மினிஸ்ட்ரி ஆர்டர்ஸ் ரீலொகேஷன் ஆஃப் டீசாலினேஷன் பிளான்ட் ப்ராஜெக்ட். இது மெயினாக என்ன அப்படின்னா இந்த ஏரியாவில் கல்ஃப் ஆஃப் மன்னார் ஏரியாவில் உங்களுக்கு அதிகமான இட்ஸ் அ பயோடைவர்சிட்டி ரிசர்வ் ஏரியா. இங்கே அதிகமான கோரல் ரீஃப், சீ கிராசஸ், லைக் ஃபிஷ் ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கும். ஸோ அது இந்த டீசலினேஷன் பிளான்ட் இதில் வைக்கிறதுனால ஸோ இங்கே இருக்கக்கூடிய கல்ஃப் ஆஃப் மன்னார் ஏரியா வந்து அஃபெக்டட் ஆகும். அப்படின்றதுனால சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட எக்ஸ்பர்ட் அப்ரைசல் கமிட்டி வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே வில் எக்ஸ்பிளைன் அபவுட் தி என்வரன்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட். அதுவும் இங்கே நியூஸில் இருக்குது, அதை நான் சொல்லிடுறேன். ஸோ என்வரன்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இப்போது ஒரு கம்பெனி உருவாக்க போகிறாங்க அப்படின்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது தமிழ்நாட்டில் ஒரு சிமெண்ட் ஃபேக்ட்ரி வரப்போகுது, இல்லைன்னா ஒரு தெர்மல் பவர் பிளான்ட் கம்பெனி வரப்போகுது, ப்ராஜெக்ட் வரப்போகுது அப்படின்னா இந்த கம்பெனி வர்றதுனால என்னென்ன பாதிப்புகள் அந்த ஏரியாவில் வரும்னு சொல்லிட்டு அதில் ஒரு ரிப்போர்ட் எடுப்பாங்க. அது யார் எடுக்கணும்னா அந்த ப்ராஜெக்டை பண்ணக்கூடிய இப்போ இந்த கம்பெனிஸ், ப்ரைவேட் கம்பெனி, பப்ளிக் செக்டர் கம்பெனி, ஹூவர் இட் இஸ், எல்லாருமே இந்த ரிப்போர்ட் எடுக்கணும். இந்த ரிப்போர்ட் எடுக்கிறது யாருன்னா தே ஹவ் டு ஹேர் அன் இண்டிபெண்டன்ட் ஏஜென்சி. இதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம இந்திய நாட்டில் தெர் ஆர் இண்டிபெண்டன்ட் ஏஜென்சிஸ் இருக்காங்க. அவங்கள ஹேர் பண்ணி அவங்க அந்த ரிப்போர்ட் எடுப்பாங்க. அவங்க அந்த ரிப்போர்ட் எப்படி இருப்பாங்கன்னா they will ஸ்க்ரீனிங் பண்ணுவாங்க. ஸ்க்ரீனிங்னா எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அதில் பண்ணுறதுனால என்னென்ன இம்பேக்ட் வரும், தட் இஸ் ஸ்கோப்பிங். ஸோ ஸ்கோப்பிங் பண்ணுறது எப்படின்னா, இப்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த தெர்மல் பவர் பிளான்ஸ், தெர்மல் பவர் பிளான்ஸ் வருது அப்படின்னா அங்கே கிளைமேட் சேஞ்ச் எந்த அளவுக்கு பாதிப்புகளை உருவாக்கும், எவ்வளோ மரங்கள் கட் பண்ண போகிறாங்க, ஸோ அங்கே இருக்கக்கூடிய குடிநீர்கள் எந்த அளவு பாதிக்கப்பட போகுது, எவ்வளோ பீப்புளை வந்து டிஸ்லொகேட் பண்ண போகிறாங்க, வேறு இடங்களுக்கு மாற்ற போகிறாங்க, லைக் அங்கே கிரவுண்ட் வாட்டர் கண்டாமினேஷன் உருவாகுமா அப்படின்ற எல்லா ரிப்போர்ட்ஸும் எடுக்கணும். அதுக்கு பேர் ஸ்க்ரீனிங். ஸ்கோப்பிங்ன்றது இது என்னென்ன இம்பேக்ட் இருக்கோ அது எல்லாமே மாற்றுறதுக்கான என்னென்ன லைக் சொல்யூஷன், மிட்டிகேஷன் எஃபோர்ட்
லைக் அது என்னென்ன எடுக்கணும் அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ இதான் அந்த ரிப்போர்ட்டு. ஸோ இந்த ரிப்போர்ட் வந்து 3 கேட்டகரியில் எடுக்கப்படுது: ரிஸ்க் அசஸ்மெண்ட், என்வரன்மெண்டல் மேனேஜ்மெண்ட், போஸ்ட் ப்ராடக்ட் மானிட்டரிங். ஸோ இந்த ஸ்க்ரீனிங் அண்ட் ஸ்கோப்பிங் முடிஞ்சதுக்கு பிறகு பப்ளிக் ஹியரிங் நடத்தணும். இந்த கம்பெனி வர்றதுக்கு இப்போ லைக் சில கம்பெனிஸ் எடுத்திங்கன்னா மீத்தேன், இந்த கம்பெனிஸ் எடுத்திங்கன்னா மக்கள் எதிர்ப்பு இருக்கும். ஸோ பீப்புள் வந்து லைக் எதிர்க்கிறாங்க அப்படின்னா அந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணணும். அப்புறம் இந்த ரிப்போர்ட் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தான் உங்களோட என்வரன்மெண்டல் அப்ரைசல் கமிட்டி, அது வந்து சென்ட்ரல்லையும் இருக்குது, ஸ்டேட் இருக்குது, டிஸ்ட்ரிக்ட் அத்தாரிட்டி கிட்ட இருக்குது. ஸோ எல்லா ப்ராஜெக்டும் சென்ட்ரல் கிட்ட போகாது. இவங்க தான் அந்த டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி அப்ரைசல் பண்ணி ரெக்கமெண்டேஷன் மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரன்மெண்ட் யார் வந்து இந்த ப்ராஜெக்டை வந்து அப்ரூவ் பண்ண போகிறாங்களோ அவங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கும். இவங்க கொடுத்தா மட்டும்தான் அந்த ப்ராஜெக்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், இல்லைன்னா அப்ரூவல் கொடுக்க முடியும். இப்போது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ப்ராஜெக்ட்ஸை வந்து ஏ கேட்டகரி, பி கேட்டகரி ஒன்று பிரிச்சுருக்காங்க. கேட்டகரி ஏல வரக்கூடிய ப்ராஜெக்ட், ஸோ நியூக்ளியர் பவர் பிளான்ட், ஃபெர்டிலைசர், ஸோ ரொம்ப கேடு விளைவிக்கக்கூடிய பவர் பிளான்ட்ஸ், ஸோ ரேர் எர்த் மினரல்ஸ் எடுக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாம் அப்ரூவல் வேணும் அப்படின்னா மினிஸ்ட்ரி, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இது பண்ண முடியும். அப்போ இந்த சென்ட்ரல் அப்ரைசல் கமிட்டி தான் மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரன்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் கிளைமேட் சேஞ்சுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கணும். அவங்க அப்ரூவல் கொடுத்தா மட்டும்தான் கவர்மெண்ட் வந்து இந்த கம்பெனிஸை அலோவ் பண்ண முடியும். அதே மாதிரி கேட்டகரி பி ப்ராஜெக்டில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் வந்து டிவைடட் இன்டு B1 அண்ட் B2. B1 கேட்டகரியில் இருக்கக்கூடியது எல்லாமே ஸ்டேட் வந்து அப்ரூவல் கொடுக்கலாம், ஸ்டேட் அப்ரைசல் கமிட்டி கிட்ட தான் போகும். இந்த B1 கேட்டகரி கம்பெனிஸ் கண்டிப்பாக அப்ரூவல் வேணும், B2 கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு தேவையில்லை. சரியா? ஸோ இதான் உங்களோட என்வரன்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இண்டிபெண்டன்ட் ஏஜென்சி இருக்கணும், அவங்க தான் அந்த ரிப்போர்ட் எடுக்கணும். ஸோ இந்த ரிப்போர்ட் சப்மிட் பண்ண பிறகு யாருக்கிட்ட வரும் அப்படின்னா, நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட போகும், ஸ்டேட்னா ஸ்டேட் கிட்ட வரும், டிஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட். இவங்க அப்ரூவல் கொடுத்ததுக்கு அப்புறம், இவங்க அதை ரெக்கமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த ப்ராஜெக்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணுமா இல்லை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது. ஆனால் இந்த ப்ராஜெக்டில் இந்த என்வரன்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் வந்து ப்ராப்பராக எடுக்கப்படலை அப்படின்றது இந்த எக்ஸ்பர்ட் அப்ரைசல், எக்ஸ்பர்ட் மீன்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்டோட எக்ஸ்பர்ட் அப்ரைசல் கமிட்டி வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரன்மெண்ட் அவங்க ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இப்போ ஆர்டர் கொடுத்துருக்காங்க இந்த ப்ராஜெக்ட் சைட்டை மாற்றணும் அப்படின்ட்டு. ஏன் காரணம் அப்படின்னா, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி கல்ஃப் ஆஃப் மன்னார் மரைன் நேஷனல் பார்க், இந்த ஏரியா, இந்த பயோ ரிசர்வ் ஏரியா வந்து பாதிக்கப்படும் அப்படின்றாரு. கிட்டத்தட்ட 21 ஐலண்ட்ஸ் இருக்குது. இங்கே கோரல் ரீஃப்ஸ் அதிகமாக இருக்குது, சீ கிராசஸ், அப்புறம் ஃபிஷ்ஷிங் லைக் சீ வீட்ஸு, ரீஃபு, அப்புறம் இதெல்லாம் பாதிக்கப்படும். இதெல்லாம் போயிடுச்சு அப்படின்னா இங்கே ஃபிஷ்ஷிங் பாப்புலேஷன் வந்து குறைஞ்சிடும், லைக் ஃபிஷ் வந்து பாப்புலேஷன் குறைஞ்சிடும். தட்ஸ் த ரீசன். ஸோ தட்ஸ் ஆல். எனி டவுட்ஸ் யூ கேன் ஆஸ்க் பை via comments. சரியா? ஸோ தேங்க்ஸ் லாட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 26th 27th tomorrow I will upload. ஸோ அதுக்கு பிறகு உங்களுக்கு பெண்டிங் இல்லாமல் கிடைக்கும். சாரி ஃபார் த டிலே.